ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்னைக்கு நம்ம சர்வைவா அப்படின்ற அந்த ஒரு மினி ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். ஒன் ஷாட்டாக போட்டு பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா டூ ஷாட்டாக வரும். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, இது ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே வந்து நீங்கள் தான் வந்து உங்கள் ரூமில் வந்து அப்படியே நல்லா பேன்னு தூங்கிட்டு இருக்கீங்க. பக்கத்து ரூம்லேயும் வந்து எதுவுமே பெருசாலாம் இல்லை. உங்கள் வீடு ஒரு சின்ன வீடு, ஒரு 3 ரூமு, ஹாலு, கிச்சன். பேசிக்காக ஒரு வீட்டில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது இது ஒரு நைட்டு மாதிரி, ஒரு நைட்டு ஒரு 1 o'clock 2 o'clock இருக்கும்னா அந்த மாதிரி ஒரு மிட் நைட்டில் இருக்கிற ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்லீப்பே வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கா. நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் சுற்றி ரூமை பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி, நீங்கள் வந்து மிடில் சைல்டு. ஸோ வந்து பார்க்குறீங்க, போய் உங்கள் தங்கச்சி ரூம் பார்த்தா உங்கள் தங்கச்சி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அண்ணன் ரூம் போய் பார்த்தா உங்கள் அண்ணன் ரூமில் வந்து உங்கள் அண்ணனை காணோம். உங்கள் அண்ணன் யாருன்னா தேயாங்க தான், அவர் தான் உங்கள் அண்ணன். ஸோ வந்து போய் பார்க்குறீங்க, போய் வந்து எல்லாத்துலேயும் பார்க்குறீங்க, போய் வாசலில் கூட வந்து செக் பண்ணி பார்க்குறீங்க, தேயாங்க தேயாங்க கத்தி பார்க்குறீங்க, அவர் காணவே காணோம். சரி எங்கேயாவது போயிருப்பானோ, ஒரு விஷயமா எங்கேயாவது வெளியே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கண்டுக்காமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா தேயாங்க்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு லேப் சயின்டிஸ்ட்டாக இருப்பார். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருப்பீங்க, உங்கள் தங்கச்சி வந்து இப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் அண்ணன் சயின்டிஸ்ட் அப்படின்றனால அந்த ரூம் வந்து உங்கள் ரூம் யாரையுமே வந்து உள்ளே விட மாட்டார். ஏன்னா வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அது தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் உள்ளே விட மாட்டாரா. ஸோ பார்த்தா அந்த ரூம் வந்து திறந்துருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, என்ன திறக்கலாம் மாட்டான் இந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அந்த ரூம் வந்து அப்படி க்ளம்ஸியாக இருக்குது. அவசரமாக அறக்க பறக்க ஏதாவது பொருளை எடுத்து போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி வந்து எடுத்து போட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகி போச்சு, என்ன இப்படி கிடக்கு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் பார்த்தா ரூம் கூட வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஓரத்தில் வந்து ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் இருக்குது. அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாஸ்வேர்டு கேட்குது. என்ன பாஸ்வேர்டாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஏன்னா வந்து இவன் திடீர்னு காணாமல் போயிட்டான். அப்படின்னும்போது நம்ம என்ன ஏதுன்னு ஏதாவது தேடி பார்ப்போம்ல. அப்படின்னும்போது சரி ஓகே அப்படின்ட்டு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல, என்னென்னமோ பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க, அது போடுறீங்க, இது போடுறீங்க, எதுக்குமே வந்து ஓப்பன் ஆகலை. சரி ஓகே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ண மூடி யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போ வந்து தேம் வந்து எப்பயுமே ஒரு டைலாக் சொல்லுவார், முடிவில் இருந்தால் எப்பயுமே ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். ஒரு முடிவு இருந்தால் அந்த முடிவு வந்து நம்ம நல்லதை கெட்டதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த முடிவில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி வந்து சொல்லுவாரா. சரி ஓகே, முடிவுலேருந்து தொடக்கம் அப்படின்னும் போது நீங்கள் யோசிச்சிட்டே வந்து உங்கள் பேர் 3 பேரோட பேர் இருக்குல்ல, அந்த பேரோட எண்டிங் லெட்டர்ஸை வந்து போடுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து டேங்கோட ஜி, உங்கள் பேரோட என், அப்புறம் வந்து ஐ, அப்படி உங்கள் தங்கச்சி பேர் ஹாசினி, ஐ அப்படின்ற 3 லெட்ரு போட்டு பார்க்குறீங்க. ஜிஎன்ஐ அப்படின்னு போடுறீங்க. பார்த்தா வரல. அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்ஜி அப்படின்னு போடுறீங்க, அப்படி வரல. அதுக்கப்புறம் வந்து என்னவா இருக்குன்ட்டு என்ஜிஐ அப்படின்னு போட்டோன்னே வந்துருச்சு. அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரேயாங் வந்து அதில் வந்து ஒரு சின்ன வீடியோ ரெக்கார்ட் மாதிரி தான். அதில் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லை, ஒரே ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மட்டும்தான் இருக்குது. அந்த ரெக்கார்டிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி வந்து உங்ககிட்ட தான் வந்து ஏதோ ஒரு தகவல் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. இப்படி ஒயன் நான் வந்து ஒரு சின்ன பிரச்சனைலாம் சொல்ல முடியாது, பெரிய பிரச்சனையே நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னோடனே என்னத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு எங்களுக்கு பதற ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்து நான் வந்து ஒரு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு லேபில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு மருந்தை வந்து நான் கெமிக்கலை வந்து தப்பாக போட்டதில் ஒரு புதுசாக ஒரு வகையான ஒரு வைரஸ் வந்து உருவாயிருச்சு. அந்த வைரஸை வந்து நான் உருவானோடனே எனக்கு அந்த அந்த வைரஸில் அந்த வீரியத்தை பார்த்துட்டு எனக்கு பயமாகி அதை நான் அழிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணும்போது எனக்கு வந்து அப்போது இன்னும் கொஞ்சம் அந்த வைரஸ்னால் வந்து சில பாதிப்புகள் என்னோடய ஸ்கின்ஸில் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அதாவது இச்சிங் அந்த மாதிரி இருந்துச்சு. அது உடம்புக்குள்ளே போனால் ரொம்ப சிவியராக இருந்திருக்கும். லைட்டாக எனக்கு விரல் மேலே பட்டது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதை வந்து எங்கள் டீமில் இருக்கிற வேறு யாரையாவது வச்சு இதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் எங்கள் டீமில் ஏதோ ஒரு கடுப்பாடு இருந்திருக்கு. அது வந்து இந்த மருந்தை பற்றின வீரியத்தை ஃபுல்லாக வெளியே சொல்லி இந்த மருந்துக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படியோ அந்த வலியை பொறுத்துக்கிட்டு வந்து நான் உடனே அதுக்கு ஆன்டிடோட வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அதை உருவாக்கும் போதே எனக்கு வந்து அது இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸை கண்டுபிடிச்சி நான் வந்து ஒரு ஆன்டிடோட் ரெடி பண்ணிட்டேன். பட் அதுக்குள்ளேயும் வந்து அந்த அந்த என் குரூப்பில் இருக்க அந்த கருப்போட வந்து இதை பற்றி ஃபுல்லாக சொன்னோன்னே இந்த மாதிரி நம்ம வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நான் அதுக்குள்ளேயும் வந்து இதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்றக்குள்ளேயும் அந்த மருந்தை வந்து எங்கள் டீம்லேயே இருக்க யாரோ வந்து போய் கடத்திட்டு போய் அதை விற்றுட்டாங்க. இப்போ வந்து என்கிட்ட ஆன்டிடோட் இருக்குது. இப்போ இருக்கிற அந்த 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 வில்லன், அதாவது அந்த மருந்து
மருந்தை வாங்கின வந்து இப்போ இதோட ஆன்டிடோட தேடிட்டு இருக்கான். நான் வந்து அதனால் அந்த ஆன்டிடோட வந்து ஒரு பத்திரமான இடத்துல வந்து மறைச்சி வச்சுருக்கேன். அது உனக்கும் எனக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரியும். ஸோ வந்து அந்த இடத்துக்கு நான் போய் இதை மறைச்சி வச்சிடுறேன். இன்கேஸ் வந்து இது இந்த இந்த அந்த வைரஸ்னால ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த ஆன்டிடோட்டை வச்சு நீ வந்து யாருக்கு தேவைப்படுமோ நீ அவங்கள்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், நீ வந்து அதை வச்சு இது பண்ணி நான் அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிப்போ அப்படின்னோடனே நீங்கள் பதறீங்க. ஆனால் வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. அப்படியே வந்து இதோட வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு. கட் ஆன உடனே அந்த சிஸ்டமே ஃபுல்லாக வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி அது எல்லாமே வந்து டெலிட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிட்டு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு எடுக்க முடியாத அளவுக்கு வந்து இதாகிடுச்சு. உங்களுக்கு பதற ஆரம்பிச்சிடுச்சு. சரி ஏதோ பெருசாக பிரச்சனையை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விறுவிறுன்ட்டு ரூமுக்கு போயிட்டு என்னென்னலாம் எடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அவன் வந்து இப்படி அந்த மருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அந்த மருந்தை வாங்கினவங்க அந்த இதை எப்படி பரப்பி விட்ருவாங்க. அப்படின்னும்போது அந்த வைரஸ் அதனால் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் விறுவிறுன்னு ரூமுக்கு போயிட்டு உங்கள் ட்ராவல் பேக் இருக்கும்ல, அதில் என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுமோ ஒரு 1 வீக்குக்கு தேவையான பொருளை எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி ரூமுக்கு போயிட்டு இப்படி ஹாசினி இந்திரி அப்படின்னோடனே அவள் வந்து என்ன காரணோடனே அதுக்கப்புறம் வந்து இப்படி நீங்கள் சொல்கிறீங்க அண்ணன் ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொன்னோன்னே அவள் வந்து விளையாடாதோடனே சீரியஸாக பேசுகிறேன், ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், வந்து வெளியே வந்து ரூமை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபை காமிக்கிறீங்க. லேபே ஒரு மாதிரி கிளம்ஸியாக கிடக்குறது பார்த்துன்னு அவ்வளோ சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அவளும் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுறா. ஒரு 1 வீக்குக்கு தேவையானதை பேக் பண்ணி முடிச்சுட்டு வரும்போதே அட் த சேம் டைம், அதாவது 2 மணிக்கு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 2, 3, 4 மணி ஆனோடனே வந்து நீங்கள் வந்து வெளியே வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பார்த்தா வெளியே வந்து நிறைய அடியாளுங்களும் ஒரு 20 பேர்கிட்ட இருக்காங்க. உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் கூலாக காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ நீங்களாம் யார், எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே நடிக்காத அப்படின்னா நடிக்கிறேண்ணா, ஏங்க நான் நடிக்கணும் அப்படின்னோடனே நடிக்காமல் உங்கள் அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லு அப்படின்னோடனே எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில, அவன் எப்பயும் வந்து லேபுன்னு தான் கிடப்பான், ஒருவேளை லேபில் இருக்காங்கன்னு. சரி நீங்கள் எங்கே போகிறீங்க இங்கே யாரோடனே அதுவா எங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு, இப்போ தான் நாங்கள் லீவில் இருப்போம், அதனால் வந்து நாங்கள் வந்து வெளியே எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலான்ட்டு நாங்கள் வெளியூர் போயிட்டுருக்கோம் அப்படின்னோடனே எதுக்கு திடீர்னு போகிறீங்க, எங்களுக்கு திடீர்னு தோணுச்சு அதனால தான் போகிறோம், எங்கே போகிறீங்க, நாங்கள் இப்படி இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே இடத்த சொல்கிறீங்க. அப்படியே வந்து அவன் பார்க்குற உண்மையில போகிறாங்களான்னு சரி பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு தகவல் வேணும், அது மட்டும் கொடுத்துட்டு போயிடணுன்னே என்ன தகவல் அப்படின்னோடனே உங்கள் அண்ணன் வந்து ஒரு விஷயத்த வந்து எங்கேயோ வச்சுருக்கான், அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியணுன்னே அவன் எங்கேயோ வச்சுருக்கானா எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே அது உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லாம என்கிட்ட அவன் வந்து பேசவே மாட்டான், ஒரு படிப்பு பைத்தியம், எப்போ பார்த்தாலும் ரூம்குள்ளே தான் உட்காந்துருப்பான், என்கிட்டலாம் எதுவுமே சொல்லவே மாட்டான் அப்படின்ட்டு சொன்னோடனே அவன் வந்து நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாயிலே சண்டை வளர்த்தோடனே வந்து வீட்டை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. வீட்டில் வந்து யாருமே இல்லை. டேயாங் வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து இருக்கா, இல்லை வேறு யாராவது உள்ளே இருக்காங்களா காப்பாற்றுறவருக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே வந்து இப்போ வந்து உங்கள் தங்கச்சியை பிடிச்சி வச்சிட்டாங்க. ஒழுங்காக சொல்லு எங்கே இருக்குன்னோடனே உண்மையாலே எங்களுக்கு தெரியாதுன்ட்டு நீங்கள் வந்து சொல்லவே மாட்டேன்றீங்களா, அதுக்கப்புறம் வந்து உண்மையை சொன்னேன்னா வந்து விட்டுரு இல்லைன்னா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இல்லைங்க எனக்கு உண்மையாலே தெரியாதுன்னே உங்களே வந்து அந்த வில்லன் பிடிச்சி வச்சுக்கிட்டான். உங்களை வந்து உங்கள் சிஸ்டரை வந்து அங்கே அடியால் தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க, உங்களை வந்து உங்கள் வில்லன் பிடிச்சி வச்சுட்டு ஒழுங்காக சொல்லு, இப்போ வந்து நீ வந்து சொல்லலைன்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருக்க, வேணா என்னை வந்து 3ஆம் தரமாக கட்டிக்கிறேன் எச்சி கரும்பு கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கீங்களா. அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சிக்கு வந்து நீங்கள் கண்ணிலே சிக்னல் காட்டுறீங்க 3, 2, 1 அப்படின்னோடனே அவங்க 2 பேருமே வந்து கையில் இருக்கிற பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து எல்லாரும் மூஞ்சிலையும் அடிச்சிட்டாங்கன்னு தரத்துன்னு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. ஓட ஆரம்பிச்சது தான் அப்போ அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டிஷன்லாம் போனதுக்கப்புறம் உங்களை விரட்ட ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரியல. அப்படியே வந்து அப்புறம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, அந்த லேபு திறந்துருக்கு. லேபில் வந்து போய் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ பாஸ்வேர்டும் தெரில, பாஸ்வேர்டு தெரில, அப்போ என்னமோ பண்ணி பார்த்துமே அது வந்து ஓப்பன் ஆகலைன்னா அப்போ கண்டிப்பாக வந்து இவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க தேடி பார்க்குறாங்க. நீங்கள் சுற்றி வர இடத்துல நீங்கள் 2 பேரும் எடுத்த ஓட்டம் தான் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 1/2 hour வந்து ஓடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு கோயில் இருக்குது. உங்கள் ஊரில் வந்து உங்கள் ஊருக்குள்ளே தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறனால வந்து அந்த ஊருக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா. அப்போ வந்து காலையில் வந்து கொஞ்சம் பேர் தான் நடமாட்டம் இருப்பாங்க. அந்த காலைல வந்து மார்னிங் வந்து ஜாகிங் போகிறவங்க மட்டும் தான் இருக்காங்க. பார்த்தா கோயில் வந்து திறந்துருக்கு. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றனால வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க.
பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துட்டு ஒய்னு ஹாசினி வராங்க பாரு உள்ளே வாங்கப்பா அப்படின்னா, ஐயோ இவனுங்க என்ன கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக போகிறோம் நாங்கள் அப்புறமே என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகாதானோடனே சரி இப்போதைக்கு நம்ம இந்த கூட்டத்தோட கூட்டமாக ஐக்கியமாயிடும் இங்கே தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டத்தோட கூட்டமாக ஐக்கியமாயிட்டு அப்புறம் வந்து அங்கே நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த சேம் டைம்லேயே வந்து அங்கே இருக்கிற அந்த வில்லனும் தேடி பார்க்குறோம் வீடு ஃபுல்லாக வேறு ஏதாவது தகவல் இருக்கா இல்லை இங்கே எதுவும் அந்த ஆன்டிடோட வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தேடி பார்க்குறோம். இங்கே இல்லவே இல்லைன்னொடனே நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொங்கல்லாம் தராங்க. ஐயோ இவனுங்க வேறு இப்போ வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை வந்து வாங்கி தொண்டையில் வாங்கி பேக்கில் வச்சுருங்க. எதுக்குமா சாப்பிட்ணுன்னே இல்லை நாங்கள் போகிற வழியில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு வந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. என்ன நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி இருப்பாங்க. ஜாம்பி மாதிரி வந்து யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் பார்த்து ஷாக் ஆகிட்டீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நீங்கள் கோயில் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கத்துறீங்க இந்த கதவை மூடுங்க அப்படின்னு சொன்னோடனே கத்திகிட்டே இருக்கும்போது இது எல்லாம் வேகமாக ஓடி வந்துட்டு கோயில் பெரிய கோயிலா ரொம்ப பெரிய கோயில் அப்படின்னும் போது அந்த கதவெல்லாம் மூடினோடனே அப்படியே எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே அந்த கதவை நீங்களும் சேர்ந்து மூடிருப்பீங்க. அப்படியே வந்து அப்படியே கதவு கீழே வந்து உட்காந்துட்டீங்க மூடிட்டு. எல்லோரும் என்ன இப்படி இருக்குது அப்படின்னோடனே அப்போ வந்து என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் பதறிட்டே இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க எக்காரணத்துக்கு வந்து இந்த கோயிலை விட்டு வெளியே வந்துடாதீங்க, வெளியே வந்து நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து அந்த வில்லன் இருக்கால மருந்து கிடைக்கல. இப்போ வந்து அந்த வைரஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை பரப்பி விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்டிடோடுக்கு டிமாண்ட் ஆகும்ல, அந்த ஆன்டிடோடை வந்து நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை விற்று நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் வந்து அந்த வைரஸ் தேடி இருப்போம். ஆன்டிடோடுக்கு இப்போ வந்து தேடிட்டு இருக்கான். பட் இப்போ வந்து நீங்களும் தப்பிச்சு போயிட்டீங்க. டேயாங்கும் வந்து அவர்கிட்ட தான் மாட்டியிருப்பார். நீங்கள் வந்து எதாவது சொல்கிறீங்களா ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்றதுக்காக தான் போட்டு வாங்க ட்ரை பண்ணியிருப்பாரு. டேயாங்க வந்து பிடிச்சி வச்சு அங்கே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே சொல்லாதனால தான் வந்து சரி இவனுக்கு ஏதாவது ஃபேமிலி இருக்கான்னு தேடும்போது இவன் ஃபேமிலிலாம் இல்லை 2 சிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போயாவது அப்படியே வந்து டேயாங்க மூஞ்சியை பார்க்குறாங்க. சரி நம்ம அந்த சிஸ்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லும் போது கூட டேயாங்க மூஞ்சியை பார்க்குறாங்க. ஒரு சலனம் எதுவுமே இல்லையா, இருந்தாலும் லைட்டாக வந்து டேயாங்க கண்ணில் பயத்தை பார்த்தோன்னே அப்போ வீட்டில் தான் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படின்னும் போது இப்போ வீட்லேயே எந்த தகவலும் கிடைக்கலையா, அதனால் என்ன பண்ணுவோம் அந்த லூசு பையன் வில்லன் அந்த அலெக்ஸ் அவன் வில்லன் பேர் வந்து அலெக்ஸு. அந்த அலெக்ஸ் என்ன பண்ணிடுவான் வைரஸை வந்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவு பண்ணிப்பான். கூட இருக்கிறவருடைய அடிகள் சொல்லுவாங்க வேணாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேணாம், அதாவது ரைட் ஹேண்ட் வந்து சொல்லுவாங்க. வேணான்னு சொன்னாலும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான் அந்த கூட்டத்துலேயே வந்து அவனுக்கு அடியால் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆளை வந்து ஹேண்ட் கஃப் போட்டு ஒரு மரம் மாதிரி இருக்கும் அதை கட்டிட்டு திடீர்னு இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவான். அந்த அடியால் வந்து கதறான். அந்த வலி உள்ளே வந்து ரணமாக வந்து வலிக்குதா உடனே எல்லோரும் வந்து வேகமாக காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி அவங்க வந்து அந்த அந்த அடியாளுக்கு ஒரு பக்கத்துலேயே இல்லாத ஜோனில் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டாங்க. தள்ளி போனதுக்கப்புறம் அந்த மருந்து வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வேலை அந்த உடம்புக்குள்ள வந்து ஃபுல்லாக பரவறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகும் போல். 1/2 அன் ஹவர் ஆனோடனே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக ஜாம்பி மாதிரி மாறிட்டு அப்படியே அந்த மரத்தையே கையோட பிடிச்சி உடச்சி எடுத்துட்டு ஹேண்ட் கஃபோடே வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது காலையிலலாம் சில பேர் ஜாகிங் போவாங்க, இந்த பால் போடுறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி கடிச்சு அவங்களுக்கும் சேர்த்து இந்த வைரஸை பரப்பினோடனே தான் அப்படியே வந்து வரும்போது தான் வந்து 4-5 பேராக வந்திருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் வந்து உடனே வேகமாக கதவு முடிப்பீங்க கோயில் கதவை. உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு வந்து வைரஸை வந்து திறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுனோடனே எல்லோரும் வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து ரொம்ப பதட்டப்படுறீங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்ப பதட்டத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு தாத்தா இருப்பார். அவர் தான் ஆக்சுவலாக அவங்களை உள்ள கூப்பிட்டு இந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு துண்ணூறுலாம் வச்சு விட்ருப்பாரு. அவர் வந்து பார்த்துட்டு ஒயன் அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னோடனே என்ன உனக்கு எதுவும் தெரியுமா அது என்ன அப்படின்னோடனே இது வந்து என்னன்னு எனக்கும் தெரியல, கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து தேயாங்க எல்லாத்தையும் மாட்டி விட்ருக்காங்க அப்படின்னோடனே என்னம்மா சொல்கிறேன்னு ஆமாம் இது வந்து ஏதோ வைரஸ் போல் தேயாங்க அவங்க தலைமையில் தான் இது வந்து இது இப்படியே வந்து தவறாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ டேயாங் வந்து அவங்ககிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கா, இதுக்கான இதை தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரியாமல் நாங்கள் இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம வேணால் போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு இதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போனதான் அது சொன்னோம். நீ பொம்பளை பிள்ளை எப்படி தனியாக அமைச்சிருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை உட்கார வச்சுருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்காங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் அந்த கோயிலுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ உட்காந்துமா ஒன்றும் இல்லை பதறாத கொஞ்சம் பொறுமையானதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக இருக்குங்க. ஏன்னா காலையில் தானே விடிய காலம் இந்த அதிகாலையில் பூஜை பண்ணுவாங்களோ அந்த பூஜை தான் போயிட்டு இருந்திருக்கும். அப்படின்னும் போது சரி நீ முதல்ல அந்த பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் இது கிளம்பு அப்படின்னோடனே அப்படி பார்க்குறீங்க. அதுவும் கரெக்டு தான், முதல்ல நம்ம தெம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வந்து 4-5 பொங்கல் தராங்க. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா காமானதுக்கப்புறம் நீங்கள் பேக் சவரில் கோயிலோட பின் சவரில் ஏறி குதிச்சு போகிறீங்களா, அந்த
அந்த சவுண்ட் வந்து கேட்டுருச்சு உங்களுக்கு. நீங்கள் வந்து சரி ஏறி உங்களுக்கு குதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு யாராவது வந்து உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு அனுப்பிச்சுட்றேன், நீங்கள் வெளியே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் ஃபோன் வச்சுருந்தா உங்கள் வீட்டாளர்களுக்கு சொல்லிடுங்க தகவல் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு போயிருப்பீங்க. செவரேறி குதிச்சதுக்கப்புறம் வந்து அந்த சவுண்டு குதிக்கிற சவுண்ட் கேட்கும்போது அந்த கேட்ட அந்த ஜாம்பிஸ்லாம் அவங்க பின்னாடி வருமா, நீங்கள் தட தட தடன்னு ஓடுறீங்க. 2 பேருமே ஓடுறீங்க. 6:30க்கு ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கும்போது வந்து உங்கள் ஊரில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கிராமத்துலேயே வந்து கொஞ்சம் தூரம் போனால் வந்து காட்டு பகுதி மாதிரி வந்துடும். இந்த செடி கொடியாக இருக்கும், ஆள் நடமாட்டம் அப்படி அந்த இடத்துல வந்து பெருசாக இருக்காது. அப்படி இருக்கிற இடத்துல வந்து சரி இதுதான் நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விறுவிறுன்னு மரத்து மேலே ஏறிப்பீங்க. உங்கள் தங்கச்சியை சேர்த்து வந்து அந்த மரத்து மேலே ஏற்றிருப்பீங்க. அங்கே உட்காந்துட்டு அப்படி 2 பேரும் மூச்சு வாங்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சேட்டலைட் ஃபோன் இருக்குல்ல, அது வந்து இருந்திருக்கும். சேட்டலைட் ஃபோனையும் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. உங்கள் ஒரே ஒரு ஃபோன் இருக்கும். தேயாவுக்கு ஒரு ஃபோன் வச்சுருப்பாரு எப்பயும். அது வந்து அவரோட லேபில், அவங்க ஆஃபீஸ் லேபில் வச்சுருப்பாரு. உங்கள் கையில் வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும், எப்பயுமே ஏதாவது சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாரு. அந்த ஃபோனில் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, கால் பண்ணுறீங்க, யாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, அப்போ வந்து தேயாவுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து சொல்லியிருக்கும் போதே வந்து ஒரு நம்பர் சொல்லியிருப்பார். அந்த சேட்டலைட்டில் கனெக்ட் பண்ணுற இன்னொரு நம்பர் சொல்லியிருப்பாரு. ஓகே, அதாவது எப்படி சொல்லியிருப்பாருன்னா, உன்னால் அந்த பிரச்சனையை ஹேண்டிலே பண்ண முடியல, உன் கையை மீறி இந்த பிரச்சனை போகுது அப்படின்னு உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை வந்து கொடுத்துருப்பாரு. சரி, இப்போ தான் பிரச்சனை தலைக்கு மீறி போயிட்டுருக்கலாம், வந்து வைரஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டான்ல, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அந்த சைட்லேருந்து ஒருத்தர் எடுத்து பேசுகிற ஒரு மேல் வாய்ஸ் கேட்குது. ஹலோ ஹலோ தேங் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ வந்து எப்படி இருக்கீங்க, இந்த வைரஸ் எங்கே இருக்குது, நீங்கள் வந்து ஆன்டிடோட் கொண்டு வரதான் சொன்னீங்களே, ஏன் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து பதட்டே கேட்கலாம். உடனே வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்னு இவருக்கு வந்து அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சின்னு ஒரு பொண்ணு வயசு கேட்குறோடனே, இம்மா நீ யார், இந்த ஃபோன் எடுத்து வச்சுருந்தவர் எங்கே, அவர் என்ன பண்ண அப்படின்ட்டு அவர் ஆச்சு பூச்சுன்னு கற்றுனோடனே, நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, உங்களை விட நாங்கள் இங்கே பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னோடனே சொல்லுங்க அப்படின்னோடனே, நாங்கள் வந்து தேவாவோட தங்கச்சி அப்படின்னோடனே, ஆமாம் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்னாச்சுமானோடனே, ஒரு நிமிஷம் கேளுங்க, எங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே, இப்படி வந்து இந்த இதெல்லாம் நடந்துச்சு, வைரஸை பரப்பி விட்டோன்னே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இப்படி வைரஸ் திருடு போனோடனே வந்து இப்படி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்ட்டு அவங்க டீம் கிட்ட சொல்லும்போது இல்லை வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இது தெரியும், இது வந்து கெட்டவங்க கையில் கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஏதாவது ஆகும்னு சொன்னோடனே, இவர் கவர்மெண்ட்டில் இப்படி வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து கவர்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணால் அவங்களும் ஏதாவது மணி பார்க்க பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும், அங்கே இருக்கிற கெட்டவங்க யாருக்காவது பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு மிலிட்ரிக்கு போயிருப்பார். மிலிட்ரியில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அங்கே வந்து அந்த மிலிட்ரியிலே ஹையஸ்ட் சீஃப் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவர் வந்து போய் பிரசிடெண்ட்டை போய் சொல்லியிருப்பார், இப்படி ஒன்று ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்குலாம் பதறிடுச்சு, அடுத்த பிரச்சனை இழுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே அந்த பையன் என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணிடுவோம் அப்படின்ற சொல்லி தான் இது பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ட்ரையாங்க நான் ஆண்ட்ரியோட கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதை வச்சு இது பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அப்படிங்கும்போது கொடுக்க வந்தவர் தான் அதாவது அதை கொடுக்குறது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதை வந்து ஒரு பத்திரமான பிளேஸில் ஒழிச்சு வச்சுட்டு இவர் வந்து அதுக்கப்புறம் மிலிட்ரிகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு, இப்படி நான் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் போய் எடுத்துக்கோங்க, நான் போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க, நீங்கள் வந்து போனீங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காண்டி மிலிட்ரிக்கிட்ட சொல்ல போகிறப்ப தான் வந்து அலெக்ஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருப்பான். அப்படிங்கும்போது இப்போ வந்து அது அங்கே இருக்குது, இப்போ இது எப்படி வந்து எடுத்துகிட்டு வரணுன்னே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அப்படியே அவர்கிட்ட அவருமே வந்து ஒரு நேரம் குழந்தையாக இருப்பார். ஏன்னா வரேன்னு சொன்ன ஆளுக்கானா அப்படி இப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எங்கள் அண்ணன் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கான், இன்கேஸ் வந்து அந்த வைரஸ் வந்து பரவிடுச்சுன்னா வந்து என்னை தான் அந்த ஆன்டிடோட் எடுக்க சொல்லியிருக்காங்க, அது எங்கே இருக்கணுன்னே அது நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அது வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னோடனே, இப்போ அதை எப்படிமா நீ எடுத்துகிட்டு வர, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் வந்து எனக்கு அப்பப்போ வந்து சப்போர்ட் மட்டும் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணேன் ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணுவோன்னே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்ததுக்கப்புறம் சரி நம்ம கிளம்பலாம், இங்கேயே இருந்தாலும் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக 2 பேர் இறங்குறீங்களா. இருந்தாலும் வந்து திடீர்னு ஒரு மரக்குச்சியில் வந்து காலை வச்சோடனே சவுண்டு கேட்டுரும். உடனே அந்த ஜாம்பி வந்து உங்களை திரும்பி பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிச்சுமா நீங்கள் மறுபடியும் தட்டன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து
உங்க கிராமத்தையே நீங்க தாண்டிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க கிராமம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் மாரி இருக்கும். அதுக்கப்புறம் சிட்டி அந்த மாரி தான் இருக்குமா? அப்போ வந்து நீங்க வந்து உங்க கிராமத்த தாண்டி இப்ப சிட்டி டவுனுக்குள்ள வந்துருவீங்களா? டவுனுக்குள்ள வந்து நீங்க போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து இன்கேஸ் ஜாம்பி வந்துச்சுன்னா டவுன் அஃபெக்ட் ஆகணும்னே, இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போவோம். நமக்கு ஃபர்ஸ்ட்டு தப்பிக்கிறது தான் இப்ப முக்கியம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இல்ல செல்ஃபிஷ்ஷா இல்லையான்னோனே செல்ஃபிஷ்ஷாலாம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆன்டிடோட வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொன்னோனே, சரி அதுவும் கரெக்ட் தான்ட்டு மறுபடியும் ஓடுறீங்க. ஓடிட்டே இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேல உங்க 2 பேரால முடியலையா, அப்படியே வந்து ஒரு வீட்டு வாசல்ல வந்து போய் பொத்துன்னு உட்காந்துடுறீங்க. அப்போ அது வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு பங்களா டைப் வீடு. ரொம்ப பெரிய பங்களாவா இருக்கும். அந்த ஹவுஸ் ஓனர் கூட வந்து அப்பதான் வந்து வாசல தொளிச்சு விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் தானே ஒரு 7:30 கிட்ட தான் இருக்கும். அப்பதான் அவங்க வாசல தொளிச்சு விட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து டப்புன்னு ஒரு வீட்டு வாசல்ல யாராவது வந்து நின்னா நம்ம திரும்பி பார்ப்போம்ல, அப்படி வந்து அவங்க பார்க்கும்போது நீங்க 2 பேரும் அப்படியே பொத்துன்னு வந்து வீட்டு வாசல்லயே வந்து உட்காந்துட்டீங்கன்னா, அவங்க வந்து பயந்துட்டு ஓடி வராங்க. "ஐயய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது, நீங்க அப்படியே ரொம்ப ஒரு மாரி மயக்கமா வர ஸ்டேஜ்ல தான் 2 பேர் இருக்கீங்க. அப்படியே வந்து அவங்க ஏம்மா ஏம்மா ஏம்மான்னோனே அப்படியே பார்க்குறாங்க. வந்து அப்படியே அவங்க 2 பேரையும் ஒரு மாரி அவங்க அவங்க வந்து நீங்க 2 பேரும் அப்படியே அப்படியே அரை மயக்கத்துல பார்த்துட்டுருக்கீங்களா, அவங்க வந்து உடனே வந்து என்னாச்சும்மான்னோனே, "அது ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் எந்திரிக்க ட்ரை பண்ணுவீங்க. "வாம்மா உள்ள வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. நீங்க வந்து அப்படியே அந்த கிறக்கமே அந்த ஓடி வந்த டயர்ட்னஸ்லேயே தான் உட்காந்துருக்கீங்களா, உடனே அவங்க தண்ணி குடுக்குறாங்க. நீங்க தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு இப்படி வந்து என்னாச்சுன்னொடனே நீங்க வந்து சொல்ல முடியாதுல்ல. சொன்னாலும் நம்புற மாரி கிடையாது. ஜாம்பி வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொன்னா யார் நம்புவா? அதனால வந்து இப்படி வந்து 2, 3 பொறுக்கி பசங்க வந்து எங்கள தொரத்துனாங்க. அதனால ஓடி வந்தோனே அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் எதுக்கும்மா தனியா வந்த? அப்படின்னோனே இல்ல. எங்க அண்ணா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்கள பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னான். நீங்க வந்து வந்துருங்க. நான் அதுக்குள்ளயே வந்து உங்கள பிக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நாங்க நடந்து வந்தோம் அப்படின்னோனே, அப்படியா? சரி அடுத்த தடவ வந்து ஆளுங்களோட தான் வரணும் அப்படின்னு சொன்னோனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அவன் வந்து உங்களுக்கு நெறைய ஸ்நாக்ஸ்லாம் தராங்க. இல்ல வேணாம் அப்படின்னோனே, அப்போ வந்து உங்க தங்கச்சி சொல்றா, "ஏய் இப்போ ஃப்ரீயா ஸ்நாக்ஸ் கிடைச்சா நீ வாங்கி போட்டுக்கோ. அப்ப நமக்கு சாப்பாடுக்கு கூட வழி இருக்காது" அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்குறீங்க. தீனி பண்டாரம் மாரி இருக்கு அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நெனச்சாலும், அதான் உண்மை அப்படின்றனால நீங்க வந்து அந்த ஸ்நாக்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அந்த ஆன்டிக்கு வந்து உங்க மேல கொஞ்சம் ஒரு மாரி நம்பிக்கை வந்து கம்மியா தான் இருக்கு. உடனே வந்து அவங்க கேட்குறாங்க மனசுக்குள்ளலாம் வைக்காம, "ஏம்மா உண்மைய சொல்லு. உண்மையாலேவா உன்னைய பொறுக்கி பசங்க தொரத்திட்டு இருந்தாங்கன்னோனே, நீங்க பார்க்குறீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லையே வாய்ப்பில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா ஆன்டி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னோனே, "உண்மைய சொல்லுமா, நான் எதுவுமே நினைக்க மாட்டேன்" அப்படின்னோனே, அப்போ வந்து நீங்க அ என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டே இருக்கும்போது, "இங்க பாரு எனக்கு வந்து நல்லா தெரியுது. உங்க பேக்க பாருங்க. உங்க பேக்ல வந்து இந்த பெரிய பெரிய ஏதோ வந்து யார்கிட்டயோ தப்பிச்சு வர மாரி இருக்கிற பொருள்லாம் கத்தி நெறையா வச்சிருக்கீங்க. நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே நீங்களே பார்க்குறீங்க. என்ன இந்த ஆன்டி இவ்வளோ தெளிவா இருக்காங்க அப்படின்னோனே, சரி இருந்தாலும் சொல்லுவோம் நம்புறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்படி சொல்றீங்க. இப்படி ஜாம்பி அட்டாக் நடந்துச்சு, எங்க அண்ணன் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்துட்டயும் சொல்லிட்டே இருக்கீங்க. உங்க தங்கச்சி பார்க்குறா. பைத்தியக்காரி வெளிய சொல்லக்கூடாதுன்னு என்னைய சொல்லிப்புட்டு இவ எல்லா இடத்துலயும் சொல்றாளேன்னோனே, அப்போ வந்து நீங்க அப்படியே அவள திரும்பி பார்த்துட்டு வேற வழி இல்ல அப்படின்னோனே, "என்ன நீ மனசுல நினைக்கிறது அப்படி சொல்றேன்னு" வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அவங்களுக்கு வந்து நம்புறதா நம்ப முடியலையா அப்படின்ற மாரி ஒரு மாரி ஒரு இதுலயே இருக்காங்க. சரி நீங்க இவ்வளோ சீரியஸா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தா வெளிய ஒரு மாரி வித்தியாசமா சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு வந்து ஷாக் ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுது அது ஜாம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வெளிய லைட்டா எட்டி பார்த்தா, அந்த ஜாம்பி தான் வந்து அது அது வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. அவங்கள வந்து தேடுது. என்னடா அது ஐய்யய்யோ! இந்த சனி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கு போலன்னு அந்த ஆன்டியும் பார்த்துட்டு, "ஏய் என்னம்மா நீ சொன்னது அப்படியே வந்து நிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆயிட்டு சொல்றாங்க. "எத்த ஆன்டி நாங்களும் சொன்னோம். இது ஏற்கனவே எங்க ஊர்ல இருந்துச்சு. இப்ப இங்க வந்துருச்சு" அப்படின்னோனே, "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொன்னோனே, சரி அது பயப்படாதம்மா இந்த ஏரியால வந்து அவ்வளோக்கா ஆள் கிடையாது. டவுன்றனால வந்து தள்ளி தள்ளி தான் வீடு இருக்கும். அதனால வந்து இங்க பெருசா ஆள் நடமாட்டம் இருக்காது. ஆனா சிட்டிக்கு போனா பெரிய பிரச்சனைம்மா அப்படின்னோனே, அதான் ஆன்டி நாங்க வந்து இப்போ அந்த இத வந்து நாங்க தடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோன்னோனே, ஓகே ஃபைன் எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியலையே உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னோனே, அதெல்லாம் வேணாம் ஆன்டி நீங்க இவ்வளோ நேரம் எங்களுக்கு பண்ணதே ரொம்ப பெரிய உதவியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்க 2 பேரும் சொன்னோனே, இல்ல இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன நான் எனக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் தராங்களா, ஓகே ஃபைன் நம்மளுக்கு சர்வைவ் ஆகுறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க. ப்ளஸ் இருங்க இன்னொரு ஒரு பொருள் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போயிட்டு பார்த்தா 2 பெரிய பாக்ஸ் கொண்டு வராங்க. நீங்க பார்க்குறீங்க, ஐய்யயோ! இவங்க என்ன இப்படி பாக்ஸெல்லாம் கொண்டு வராங்க. நம்ம வந்து பாக்ஸ்லாம் தூக்கிட்டு போ முடியாதுன்னே, ஆன்டி பாக்ஸ்லாம் தூக்கிட்டு போ முடியாது. ஐயா பாக்ஸ்லாம் நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய பாக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் நீளமான பெரிய பாக்ஸா இருக்கும். இன்னொரு பாக்ஸ் வந்து குட்டியா நம்ம
இந்த மேக்கப் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த சைஸில் இருக்குமா. அவங்க வந்து 2த்தையுமே அட் த சேம் டைமில் வந்து திறக்கும்போது பார்த்தா நீங்கள் 2 ஷாக் ஆகிட்டீங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியை பார்க்கும்போது, ஐயய்ய! இது என்னது இல்லைம்மா என் வீட்டுக்காரர் சொன்னோனே, அப்புறம் தான் நல்லா பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இது வந்து என்னோடய வீட்டுக்காரோட கன்னு. அவர் வந்து இந்த பெரிய கன் வந்து ஹண்டிங் போகிறதுக்கப்போ வந்து யூஸ் பண்ணுவார். இந்த சின்ன கன் வந்து நாங்கள் எங்களோட பர்சனல் யூஸ், அதாவது ஏதாவது எனிமீஸ் வந்து அட்ராக்ட் பண்ணால் நாங்கள் வந்து அவங்கள இது பண்ணுறதுக்காண்டி லைசன்ஸ் கன் தான்மா, 2மே இல்லீகலாலாம் நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னோன்னே, ஆன்ட்டி அப்புறம் எதுக்கு இது எங்களுக்கு தெரியும்னே. இப்போ வந்து நான் அந்த பிரச்சனையோட வீரியத்தை வந்து நான் கண்ணெதிர பார்த்துட்டேன். நீங்கள் 2 பேரும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆன்ட்டி உங்களுக்கு பிரச்சனை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்று தராங்க. இப்போ வந்து நீங்கள் எதுவுமே வெப்பனே இல்லாமல் இருந்த டைம் வந்து வந்து ஒரு வெப்பனாக இருக்கனால வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உங்கள் தங்கச்சி அந்த கன் எடுத்துக்கிறா, புல்லட்ஸ்லாம் தராங்க, நீங்கள் எடுத்துகிட்டு முடி போகிறீங்க. ஆன்ட்டி ரொம்ப தேங்க்யூ ஆன்ட்டி, எங்களுக்கு வந்து இப்படி இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்கள் அந்த வீட்டு பின்வாசல் வழியாக ஓடுறீங்க. மறுபடியும் தட தட தடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ பார்த்தா மறுபடியும் அந்த ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டில் சரி நம்ம இங்கே வந்து அந்த ஜாம்பி வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த சைடு சுற்றிட்டு இருக்கு, நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு சவுண்டு கேட்குது. ஆத்தி வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மரத்துக்கு பின்னாடி இருக்கிறீங்க. இப்போ வந்து உங்கள் தங்கச்சி சொல்லிட்டாங்க, ஹஸ்னி வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, நம்ம சுற்றுலாம், அந்த ஜாம்பியை செத்து போட்டோம், அது எல்லாரையும் பரப்பி விடுறதுக்கு நம்ம இப்போ இங்கேயே சுட்டு கொண்டுடலாம் அப்படின்னு சொன்னோடனே, ஆனால் அது பாதி பேருக்கு பரப்பி விட்டுச்சோடனே பரவாயில்ல, இந்த ஜாம்பி நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கு, முதல்ல நம்ம சுட்டு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சொன்னோன்னே இதுவும் கரெக்டான ஐடியாவாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து அவன் வந்து யோசிக்கிற நல்ல நல்ல ஐடியாஸ் சொல்கிறான். பட் வந்து இதை நீங்கள் செய்ய போய் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் சரி வேறு வழியில் இப்போ நம்ம தப்பிச்சாங்கன்னா எதனாலும் பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து சரியான பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கல. அது வந்து அந்த ஜாம்பியை வந்து எய்ம் பண்ணுற மாதிரி அந்த சவுண்ட் வர சைடில் வந்து உங்களுக்கு பொசிஷன் இல்லையா. ஸோ உங்கள் தங்கச்சி தான் அந்த சைடில் வந்து வாட்டமாக நிற்கிறாளா. உடனே வந்து உன் தங்கச்சி வந்து இந்த பிஸ்டலை வாங்கிட்டு கொடு நான் சுடுறேன் அப்படின்னோடனே, உனக்கு சுட தெரியுமானே, தோசையை சுடுறேன் எதை சுட முடியாதுன்னு உங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்ன நேரத்தை என்ன காமெடி பண்ணுறோன்னே, வீடு பார்த்துக்கலாம், செத்தா சாப்பிட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு மர்டர் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க, ஐயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னோடனே நீங்கள் சொல்லி தரேன். ஏன்னா வந்து நீங்கள் காலேஜ் போனப்போ வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க. அந்த சும்மா வந்து அதாவது டேக்வாண்டோ இந்த மாதிரி வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க போகும்போது வந்து ஷூட்டிங்கும் கற்றுருப்பீங்களா. அப்போ வந்து இப்படி பண்ணு, ட்ரிகரை வந்து ப்ரெஸ் பண்ணு, இப்படி வந்து லோட் பண்ணு அப்படின்லாம் சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அப்படியே டக்குன்னு ஒரு ஷூட் பண்ணிடலாம். பட் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுது. உடனே வந்து அங்கிட்டிருந்து ஒரு ஷாட் வருது. ஐயோ என்ன ஷாட் வருது, ஜாம்பிக்கு இப்படி கண் கிடச்சிச்சின்னா அது யோசிக்குது அப்படி இப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்களா. மறுபடியும் 2 ஷாட் வந்துட்டு நீங்கள் அப்படியே மறந்து நின்றுடுறீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க கண்டிப்பாக ஜாம்பியாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து சொல்கிறீங்க, நீங்கள் யாருன்னு தெரில, பட் வந்து நாங்கள் வந்து ஹியூமன்ஸ் தான் நீங்கள் கற்றுனோடனே அவங்க வந்து அப்படியே எங்கிட்ட இருக்கீங்க கனம் வந்து கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா. நீங்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து சுட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் கண்ணை கீழே போடுவோம். உடனே ஓகே ஃபைன் அப்படின்னோடனே நீங்கள் கண்ணை கீழே வைங்க அப்படின்னோடனே அந்த கண்ணை கீழே வைக்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது, அது கை மட்டும் தெரியுது. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபஸ்ட்டு அப்படியே வெளியே வரீங்களா. அப்போ வந்து டக்குன்னு அந்த பர்சன் வந்து நீங்கள் வெளியே வந்தோடனே உங்களை அட்டாக் பண்ணுறாங்க டக்கு. ஆனால் வந்து நீங்கள் பயங்கரமாக அதுக்கு ஈடு கொடுத்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது அட்டாக் பண்ணாமல் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த பர்சனால் ஒரு லெவலுக்கு மேலே முடியல. ஆனால் அதோட ஷாக்காக இருக்குது. ஏன்னா எல்லா டெக்னிக்குமே ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு நீங்கள் தப்பிச்சு வந்துடுறீங்களா. அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்க கடைசியில் வந்து நீங்கள் அவரை வந்து பிடிச்சி நிற்கிறீங்களா. அப்போ வந்து பார்த்தா வந்து மாஸ்க் போட்டிருக்காரு. யாருங்க நீங்கள் தேவையில்லாமல் எதுக்கு எங்க கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நாங்களே ஊர்பட்ட பிரச்சனையில் இருக்கோம், ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் டக்குன்னு கீழே போட்டு நீ யார் முதல்ல, உனக்கு எப்படி கன் கிடச்சிச்சு, நீ எப்படி சுட்டுட்டு இருக்க, ஆச்சா பூச்சான்னு கேள்வி கேட்டனே. ஒரு நிமிஷம் பாஸ் இருங்க, நான் சொல்லணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறோடனே நீ சொல்லு அப்படின்னோடனே முடியாது அப்படின்னோடனே அப்படியே டக்குன்னு திருப்பி உங்களை கீழே தான் படுத்துருப்பேன், உங்களை அப்படியே குப்பரக்க திருப்பி கையை பின்னாடி பிடிச்சி கட்டிட்டாரு. நீங்கள் விடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கும்போது பார்த்தா வந்து அந்த பர்சனோட தலையில் வந்து உங்கள் தங்கச்சி வந்து கன்னை வச்சிட்டா அப்படின்ட்டு நீங்கள் கீழே வந்து ஸ்மிக் பண்ணிகிட்டே இருக்கீங்களா. உடனே அந்த பர்சன் வந்து கையை தூக்கு அப்படின்னு அந்த பர்சனுக்கு டக்குன்னு கையை தூக்கிட்டு நீ சொல்லு எதுக்கு வந்து உங்கள் வில்லன் வந்து உங்கள் அலெக்ஸ் வந்து இப்படி தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கானே. அலெக்ஸ்னே அவர் திரும்பி பார்க்குறாரு, இன்னொரு தடவை அசைஞ்சுன்னா தலையை சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு உங்கள் தங்கச்சி மிரட்டினோடனே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ப்ரௌடாக இருக்குது நம்ம தங்கச்சியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்கீங்களா. அப்போ வந்து ஒழுங்காக சொல்கிறியா இல்லை சுடவானோடனே நீ முதல்ல யார், நீ தானே அந்த அலெக்ஸுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கணுன்னே, அவனுக்கு வேலை யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தங்கச்சி சொன்னோடனே
சொன்னோடனே, அப்போ நீங்கள் அவனுக்கு வேலை பார்க்கலையா? நீங்கள் அவனுக்கு வேலை பார்க்குறீங்கன்னு நினச்சி தான் நான் வந்து உங்களை வந்து இது பண்ணேன் அப்படின்னோடனே, அதை எப்படி சொல்கிறேன் அவனுக்கு நாங்கள் வேலை பார்க்குறோன்னே, அந்த வச்சுருக்கீங்க பாருங்க அந்த என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இருந்து கத்துறீங்களா? உடனே அவங்க உடனே வந்து சொல்கிறாங்க, அந்த போட்டிருக்கு வர அந்த பொண்ணு தலையில் போட்டிருக்க தொப்பியை பார்த்துட்டு தான் நான் வந்து நீங்கள் அலெக்ஸ் ஆளுனோடனே நீங்கள் அப்படியே வந்து அப்படியே கீழே படுத்துருக்கீங்க. உங்களுக்கு மேலே வந்து அந்த பர்சன் இருக்காரு. அப்படியே வந்து நீங்கள் வந்து பார்த்தா அந்த பர்சன் தலையில் வந்து கன்னை வச்சுட்டு உங்கள் தங்கச்சி நிற்குதா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் தங்கச்சி. அல்ப சனியனே வில்லன்ட்டு வந்து இந்த தொப்பியை தூக்கிட்டு வந்தோடனே இதில் நல்லா இருந்துச்சுன்னா கருமம் சனியை முடிச்ச விளங்காத முண்டை உனையெல்லாம் கூட வச்சுட்டு இந்த மிஷனுக்கு வந்திருக்க மாதிரி என்னை செருப்பு கட்டி அடிக்கணும் நீங்கள் கத்திருக்கீங்க. ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க அப்படின்னோடனே அப்படியே 2 பேரும் வாயை விட்டு அப்போ வந்து நாங்கள் இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்னமோ யாரோ என்னெல்லாம் எனக்கு தெரில, பட் நாங்கள் வந்து அந்த பிக்காளி பையனோட ஆளுலாம் கிடையாது, எங்களை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னொடனே நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொன்னோடனே நீங்கள் நம்புங்க நம்பாட்டி போங்க, எனக்கு விடுங்க, எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு, நான் என்னை நம்பி தான் இந்த உலகமே இப்போ வந்து இருக்கு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. என்ன இந்த புள்ள வந்து மெண்டல் தனமாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரி நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், எல்லாரும் இப்படி சொல்ல வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து இப்படி நடந்துச்சு, நான் வந்து ஒரு பொருளை தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த பர்சன் வந்து உங்களுக்கு போய் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாரு. அதாவது நீங்கள் சொல்லவே இல்லை, பொருளை தேடி போயிட்டுருக்கேன்னா சொன்னோடனே அந்த பர்சன் ஷாக்காக பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நீ வந்து அந்த ஆக்டிவோட தேடி போயிட்டுருக்க அப்படின்னே நீங்கள் ஷாக் ஆகி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தெரியுமோ உனக்கு எப்படி தெரியும், நீ சொல்லணுமே சொல்ல, அந்த அலெக்ஸோட ஆள் தானே என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு. இல்லை சார் உண்மையில நான் அலெக்ஸோட ஆள் இல்லை, நான் வந்து அந்த ஆக்டிவோட கண்டுபிடிச்சவரோட தங்கச்சினோடனே சீரியஸ்லி அப்படின்ட்டு அவர் சொன்னேன். ஆமாம் நீ தான் அவர் தங்கச்சி அப்படின்ட்டு நான் எப்படி நம்புறது அப்படின்னோடனே எப்படி சார் நம்ம அதுக்கு நான் உங்ககிட்ட நான் எதுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னோடனே நான் வந்து அந்த தங்கச்சிகளுக்கு வந்து செக்யூரிட்டி அதாவது பாடி கார்டாக வந்து என்னை தான் அமுச்சு விட்ருக்காங்க அப்படின்னோடனே நீங்கள் மிலிட்ரிலேருந்து தான் வராங்க அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே அப்படி நீங்கள் மேலே எங்கேயும் பார்த்துட்டு ஏன் அப்படின்னோடனே இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னா நாங்கள் எப்படி நம்புறது, நீங்கள் வந்து மிலிட்ரிலேருந்து வந்திருக்கீங்கன்னொடனே பேட்சை காமிச்சோடனே நம்புற மாதிரி இல்லை, சரி இருந்தாலும் எங்களுக்கு இப்போ வேறு வழி இல்லைன்னா இப்போ நான் எப்படி நம்புறது, நீ வந்து அந்த பர்சனோட தங்கச்சி தான் அப்படின்னோடனே இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா. உடனே வந்து என்ன சொல்கிறதுனோடனே மறுபடியும் அந்த பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, முடிவுலேருந்து தான் ஆரம்பம் அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்லிப் பண்ணிட்டு நீ தான் வா கிளம்பு அப்படின்னு சொன்னேன். படம் இந்த பிக்காளி பையன் எல்லா இடத்துக்கும் இந்த பாஸ்வேர்டு தான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு சரி அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கீங்க, அது எங்கே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் வேணால் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபைன் என்ன நீ இதை தான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கானே, எங்கள் அண்ணன் சொல்லப்போன்னு சொல்லியிருக்கேன், நான் வந்து அவங்கள வேணால் அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரிப்பா அப்படின்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் உன் தங்கச்சி வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொன்னோடனே அது வந்து அந்த அந்த பர்சன் வந்து பார்க்க மாதிரி அழகாக இருக்கிறப்பே வந்து ஹேண்ட்ஷேக் பட் ஐம் ஹாசினி அப்படின்னோடனே அவர் உங்கள் மூஞ்சியும் பார்க்குறாரு, உங்கள் தங்கச்சி மூஞ்சி அந்த கையையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ப்ளிக் பண்ணிவிட்டு மை செல்ஃப் ஜியான் ஜங்குக் அப்படின்னே நீங்கள் வாங்க ஐயா பேர் தானே சொல்கிறீங்க, அதுக்கு மூஞ்சி அப்படி போகுதுன்னே அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறாரு. உடனே இந்த பொண்ணு உங்கள் தங்கச்சிக்கு வந்து அவர் ஜங்குக்கு வந்து பிடிச்சி போச்சு. யாருக்கு தான் பிடிக்காது, சும்மா பார்க்க செம்மையாக இருக்காரா, ஒரு பிளாக் டிஷர்ட்டு மிலிட்ரி பேண்ட்டு, நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க மிலிட்ரி பேண்ட்டு போட்டிருக்காரு அப்படின்னு, மிலிட்ரி பேண்ட்டு மாஸ்க்கு இதெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து உங்கள் தங்கச்சி ஆன்னு பார்க்குது, நீங்கள் பார்க்குறீங்க ஐயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கேட்குறாரா. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 அப்படியே வந்து நீங்கள் போகிறீங்க, அவங்க பின்னாடியே வந்து அவர் வர்றாரு, அவருக்கு பின்னாடி வந்து ஹாசினி எப்படி நடந்து போயிட்டே இருக்காளா. அப்படியே 3 பேர் போயிட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி தெரியுமா எங்கே இருக்குன்னொடனே டேம் ஷோர் எனக்கு நல்லா தெரியுங்க அண்ணன் எங்கே வச்சுருக்கானே. அப்போ நான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல எங்கே வச்சுருக்கானே தெரியல அப்படின்னு சொன்னோடனே அது எப்படி அவனுக்கு தெரியாமல் உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ அவன் 2 பேருமே சிஸ்டர் சொன்னோடனே அவள்கிட்ட வந்து சொல்ல மாட்டான் அது வந்து அவள் சின்ன பொண்ணுன்றனால சொல்ல மாட்டான்னு அப்படியே பார்க்குறாரு திரும்பி. யார் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு பார்த்தோன்னே இப்படி ஃப்ளர்ட் பண்ணுது, இந்த பிள்ளை சின்ன பிள்ளைனா நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க எப்படி வந்து எங்கே நாங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சுனோடனே இல்லை வந்து நீங்கள் அப்படி ஓடி வந்துகிட்டே இருந்தீங்க, கடைசியாக வந்து நீங்கள் இருந்த லொக்கேஷனில் அதாவது பேசிகிட்டு இருந்த லொக்கேஷனை வந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணோம், அங்கேருந்து வந்து இவ்வளோ நேரம் டைம் கால்குலேஷன் போட்டு நீங்கள் இங்கே தான் வந்திருப்பீங்கன்ட்டு ஒரு கெஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னோடனே ஓகே ஃபைன் அப்படின்னோடனே அப்புறம் ஏன் வந்து நீங்கள் இன்னும் முன்னாடியே வந்திருக்கும்ல ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சோன்னே இல்லை நாங்கள் வந்து வர வழியில் வந்து ஒரு ஆன்ட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அங்கே உட்காந்துட்டு வந்திருந்தோடனே உங்களுக்கு சீரியஸ்னஸே புரியலைன்னே இருங்க எங்கள் நிலமை வந்து பார்த்தா தெரியும், நாங்கள் காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கோம், எத்தனை பேருக்கு சண்டை போட்டு வந்திருக்கோம், ஒரு சாம்பி அட்டாக்ட் வந்து நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கோன்னே
அப்படியே வந்து ஜம்ப் இருந்தாலும் வந்து சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த கன் எப்படி கிடச்சிச்சுன்னு அந்த ஆக்டி தான் கொடுத்தாங்கன்னே இதில் இல்லீகல் கன்னானே இல்லை லைசன்ஸ் கன் தான் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே போகிறாங்க நைட் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து இப்போ இவங்க இருக்காங்கன்னா இப்போ சோல் சிட்டி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சோல் சிட்டியில் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த இது சவுத் சைடில் இருக்காங்கன்னா அவங்க நார்த் சைடு போகணும். அங்கே தான் வந்து அந்த மருந்தை வந்து டேங் வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு. இப்போ இவங்க வந்து சவுத்தில் தான் இருக்காங்க. இன்னும் நார்த்துக்கு போகிறதுக்கு வந்து 3 நாள் ஆகும். நடந்தே தான் போகணும். வேறு வண்டியில் போனால் அந்த அலெக்ஸோட ஆளுங்க வந்து ஊர் ஃபுல்லாக தேடிட்டே இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு பார்த்துருப்பாரு. வரும்போதே வந்து நிறைய பேர் வந்து அவங்கள வந்து ஃபோட்டோ காமிச்சு தேடிட்டு வாங்க, அந்த பொண்ணுங்களை பார்த்துருக்கீங்களானே. ஜங்குக்கு வந்து அவங்க ஃபோட்டோ பார்க்கல, பட் வந்து பொண்ணுங்க ஃபோட்டோ காமிச்சு கேட்டாலும் கண்டிப்பாக அவன் தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டே தான் வந்திருப்பாரு. எப்படின்னும் போது அப்படியே நடராஜா சர்வீஸ்லேயே தான் 3 நாள் அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு 3 பேருமே நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. அப்போது நைட் ஆகிடுச்சு. நைட் ஆனதுக்கப்புறம் சரி வேறு என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து நம்ம தூங்கிட்டு காலைல போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அதெல்லாம் எப்படி நம்ம ஓலா வந்து மிஷன் கிளம்பினோன்னு பாஸ் நீங்கள் வாட்டுக்கு சொல்கிறதா, நீங்கள் வந்து இப்போ தான் எங்களோட ட்ராவல் ஆகிட்ருக்கீங்க, நீங்கள் ஈவினிங்லேருந்து எங்கள் கூட ட்ராவல் ஆகிட்ருக்கீங்க, நாங்கள் காலையில் எங்களுக்கு 2 மணிலேருந்து இந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, நாங்கள் தூங்கவே இல்லை அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து நீங்கள் 2 பேரும் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் தானே, 28 29 வயசில் இருக்க பையன். நீங்கள் இப்போ தானே காலேஜ் 19 18 வயசில் இருக்க பொண்ணுங்களை போட்டு நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்ட்டு அவரும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க சாப்பாடுக்கு இருந்தோடனே, இருங்க நான் வேணா போய் பழங்கள்லாம் பறிச்சிட்டு வரோடனே, இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே அப்படியே பார்க்குறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா அந்த பேக்லேருந்து ஒரு சின்ன குண்டா மாதிரி ஒன்று எடுக்கிறீங்க, ஒரு சின்ன பாத்திரத்தை எடுக்கிறீங்க. ஜங்கு பார்க்குறாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் பின்னாடி இந்த மேகி பேக்கெட் வருது. அதுக்கப்புறம் வந்து லைட்டர் வச்சுருக்கீங்க, அது இதுன்னு எடுத்துகிட்டே இருக்கீங்க. என்னது பேக்கா இல்லை டோரேமான் பவுச்சா அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. இவரை டோரேமான்லாம் பாப்பார் போலே அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க, உங்கள் தங்கச்சியும் பார்க்குது. அப்போ தான் ஒரு ரிலேஸ் ஆகுது, ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, சரி வேறு என்ன வச்சுருக்கீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் எப்படி சமாளிச்சுட்டு கிளம்புறாரு. அப்படி சமாளிச்சு இந்த பக்கம் திரும்பிட்டு, ஐயா என்னடா சொல்கிறார், உன் பேரை நீயே கெடுத்துக்கார, ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கெத்தாக இருந்த இப்போ லூசு பையன் மாதிரி பண்ணாதோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து 2 பேரும் சிரிச்சிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சிட்ட சொல்கிறீங்க. நீ போக வேண்டியது நீவே இருக்குன்னு, நான் தான் இங்கே பெரிய பொண்ணு அப்படின்னே அப்படியே ஜங்கு பார்க்குறாரு. சண்டை போகிற மாதிரி இருக்குன்னா நிறுத்துங்க, அவன் என்ன சொன்னாலும் போய் செய்ய அப்படின்னே போ அப்படின்ட்டு நீங்கள் அப்படி காட்டுங்களா. அவன் வந்து உங்கள் தங்கச்சி சனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கழுவிட்டு அங்கே பக்கத்தில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஊற்று மாதிரி இருக்குது, அதுலேருந்து போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்தோடனே நீங்கள் வந்து அப்படி ஜங்குக்கு பார்க்குறாரு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே ஆசினி சொல்லிச்சு, கரும்பு தண்ணியாக குடிக்க போகிறோம் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை வச்சு பற்ற வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீட் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரத்தை மறுபடியும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் தான் மேகி பண்ண ஆரம்பிப்பீங்களா. ஜங்கு பார்க்குறாரு, பரவாயில்ல நல்லா கொஞ்சம் மூளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 3 மேகி 3-4 பேக்கெட் மேகி போட்டு நல்லா கிண்டிகிட்டு இருக்கீங்க. கிண்டி முடிச்சுட்டு இப்படி ஜங்கு டெம்ட் ஆகுது. ஏன்னா அவரும் உங்க கூட தானே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே 3 பேர் எச்சு ஒழுக்க விட்டுட்டு அப்படியே வந்து அது ரெடி ஆகிறத பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து எல்லாரும் வந்து அந்த பாத்திரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறாரு, சரி பிளேட் கொடுமாக்கு என்ன கொடுக்க போனோடனே அவ்வளோலாம் எடுத்துகிட்டு வரல, எங்களால் இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுனோடனே அப்போ என்ன பண்ணுறது எதில் சாப்பிட்றோன்னு அப்படியே சாப்பிட வேண்டிய சட்டியோட அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. அது சரி நான் ஒரு நாள்னா தனியாக சட்டியோட சாப்பிட்லாம், அது எப்படி 3 பேர் சாப்பிட்றது அப்படின்னோடனே அதெல்லாம் சாப்பிடல வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே இதெல்லாம் நீ சொல்கிற இதை நான் கேட்க வேண்டிய நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறாரு. அந்த பொண்ணு உங்கள் தங்கச்சியும் போதா 2 பேர் கையில் டப்பு நினச்சி அப்படின்ட்டு 2 பேரும் சொல்கிறாங்களா என்ன அப்படி பண்ணுற அப்படின்னுட்டு உங்கள் தங்கச்சி கேட்குறாங்க, என்ன பண்ணுற அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் இருங்க, அதெல்லாம் முடியாது, எப்படி நீங்கள் வாட்டுக்கு சாப்பிட்றதா, இப்படி சாப்பிட்டா வந்து அப்புறம் யாருக்குமே ஈக்குவல் ஷேர் கிடைக்காது, அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னா அதான் கிண்ணம் இல்லையே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறார். அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இது நாங்கள் எப்பயுமே இந்த டிப்பை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோன்னே அதை மட்டும் பண்ணாத, ஏற்கனவே இருக்கிற எரிச்சலை நீ இன்னும் எரிச்சலை கலப்புறாது ஒய்யன் அப்படின்னோடனே அப்படி தான் நான் பண்ணுவேன், எனக்கு ஷேர் கிடைக்கும்ல அப்படின்னோடனே என்ன பண்ண போகுது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு எப்படி உட்காந்துருப்பீங்கன்னா அந்த பாத்திரம் உங்களுக்கு நடுவில் இருக்கும், இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் ஹாசினி, நடுவில் நீங்கள், இந்த சைடு வந்து ஜங்கு உட்காந்துருப்பாரு. இப்படி 3 பேர் உட்காந்துருக்கும் போது ஃபஸ்ட்டு ஹாசினி எடு அப்படின்னோடனே அப்போ வந்து ஜங்குக்கு போகிறா டக்குன்னு கையில் அடிச்சிட்டு இருங்க அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சிட்டு எடு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து அவள் எடுத்து ஒரு வாய் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாய் இப்போ நீங்கள் சாப்பிடுங்கன்னே அப்படி பார்க்குறேன். ஐயா அப்படின்னே ஐயாவா இதில் 3 பேருக்குமே ஈக்குவல் ஷேர் கிடைக்கும் அப்படின்னோடனே
வாட்டெவர் என்னமோ பண்ணுங்க. உங்க கூட வந்து அந்த ஆள் என்னைய போட்டுருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு அப்படியே 3 பேர் அந்த இது அந்த மாதிரியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கடைசியா வந்து உங்க டர்ன் வரும்போது நீங்க அப்படியே நிப்பாட்டிட்டு, "ஹாசினி நீ என்னோட வாய நீ எடுத்துக்கோ" அப்படின்னு ஹாசினி பார்க்குறா. "நல்ல நாளைக்கே நீ உன் வாய எனக்கு தர மாட்டியா? இப்ப என்ன எனக்கு தர உன்னோட ஷேரை எனக்கு தர மாட்டியா?" அப்படின்னோடனே, "பரவாயில்ல சாப்பிடு சாப்பிடு" அப்படின்னு சொன்னோடனே, "ஓகே இந்தாண்டா சாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சியும் வந்து எடுத்து இப்படி சாப்பிட்டுட்ருக்கு. உங்கள் வாய் அந்த உங்களோட ஷேர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஹாசினியோட ஷேர் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களோட ஷேரை நீங்கள் மறுபடியும் வந்து ஜங்குக்கு அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. என்ன நான் உன்னோட எவ்வளோ பெரிய பையன், நீ வந்து சார்னு கூப்பிடனே அப்படிலாம் கூப்பிட முடியாது, ஜங்குக் என்னோட ஷேரை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்து ஒரு ஒரு சின்ன பிஸ்கட்டில் வந்து ஹாஃப் துண்டு எடுத்தால் கூட அந்த கத்துறது நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய மேகி பேக்கெட்னா விடவே மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஷேரை தரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி பார்த்துட்டே இருக்கு. ஜங்குக்கும் பார்க்குறாரு. சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு அவர் அலுப்பையாக வந்து அந்த ஷேரை வந்து எடுத்து சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து உங்கள் ஹாசினியோட ஷேர் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் ஷேர் வந்ததுக்கப்புறம் சரி 2 பேருமே பார்க்குறாங்க. ஆஹா நம்மள வந்து தரப்போகுது அப்படின்னோடனே நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு இது எனக்கு தான் ஒரு வாய் கொடுத்தா சும்மா அப்படியே 2 பேர் இப்படி பார்த்துட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? அப்போ வந்து டைம் நைட் ஆயிடுச்சுன்றதுனால தூக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஏன்னா நாள் நைட்லேருந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து இன்னைக்கு நைட் வந்துருச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வந்துருச்சா, அவங்க தங்கச்சி வந்து அவங்க ஷோல்டரில் சாஞ்சு அப்படி தூங்கிட்டாலா. உடனே வந்து எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் ஓரமாக படுன்ட்டு நீங்கள் ஒரு இடத்த க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல வந்து விரிச்சு விட அப்படியே சும்மா வந்து லைட்டாக அந்த இடத்த மண்ணெல்லாம் வந்துட்டு அப்படியே க்ளீனாக வச்சுட்டு அதில் வந்து பேகை போட்டு படு அப்படின்னு சொன்னேன். அவளும் போய் படுத்துக்கிட்டாலும் உடனே வந்து ஜங்குக் அப்படின்னோடனே என்ன அப்படின்னோடனே இல்லை கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்களா எனக்கு நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்னோடனே ஏன் எனக்கு தூக்கம் வராதா நான் தூங்க வேணாமா சும்மா விளையாடுதான் அதுன்றார். இல்லை ப்ளீஸ் கொஞ்சம் இது பண்ணுறீங்களா நான் நாள் நைட்லேருந்து 2 o'clockலேருந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஒரு ஒரு 1 hour 2 hour மட்டும் தூங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தூசிப்பிறகு நானே வந்து பார்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் மட்டும் இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பாவமாக கேட்குறீங்களா. அவருக்கே சரி பாவமாக போச்சு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தூங்க அப்படின்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்கள் முகத்தில் அவ்வளோ டயர்ட்னஸ் தெரியுது. காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்போ டயர்டாக இருக்காது. அதனால் வந்து அப்படியேவும் உங்கள் தங்கச்சிக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் போய் படுக்கிறீங்க. படுத்ததுக்கப்புறம் உங்கள் தங்கச்சிக்கு ஒரு போர்வை இருக்குமா அதை வந்து அவளுக்கு பொத்தி விட்டு நீங்கள் 2 பேரும் வரது தான் பிளானா. ஸோ வந்து 2 போர்வை தான் இருக்கும். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே உட்காந்துருப்பாரா. உடனே வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் போர்வை எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கிட்ட கொடுக்குறீங்க. ஜங்குக்கு அப்படின்னே என்ன அவனுக்கு அப்படின்னோடனே இல்லை இந்த பெட்ஷீட் வச்சுக்கோங்க பொத்திக்கோங்க குளிர் நைட்டானா அப்படின்னே அப்போ உனக்கு இல்லை எனக்கு வேணாம் நான் வந்து அவளோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே அவர் வந்து இல்லை வேணாம் பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோன்னே இல்லை பரவாயில்ல நீங்கள் பொத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்து படுத்துருவீங்க பக்கத்தில் படுத்துட்டு வந்து நீங்கள் ஓவர் கோட் தான் போட்டிருப்பீங்களா சும்மா இந்த மாதிரி அந்த பிக்கில் இருக்க மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு பொத்திட்டு கொடுத்தோன்னே ஜங்கு பார்க்குறாரு ஏன் இந்த பிள்ளை நம்மளும் கொடுத்துட்டு அந்த பிள்ளை அப்படி படுத்துருக்குன்னோடனே அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தூங்கிடுவீங்க. அவருக்கு மனசே கேட்காது. உடனே இந்த பெட்ஷீட்டை வந்து அவங்களுக்கே பொத்தி விட்ருவாங்க. அவர் வந்து அப்படியே தான் உட்காந்துருப்பார் குளூரில். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் விடிஞ்சிடுது. மார்னிங் விடிஞ்சோடனே நீங்கள் ஒரு இதில் வந்து எந்திரிச்சிடுறீங்க. பார்த்தா அவர் வந்து அப்படியே பாதுகாத்துட்டே தான் உட்காந்துருக்காரு. அவங்களுக்கு பாவமாக போச்சு. சார் ஏன் சார் வந்து ஏன் ஜங்குக்கு என்னை விசி போட்டிருக்கலாம்ல அப்படின்னோடனே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீ தூங்கு அப்படின்னு சொன்னோடனே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாசினி வச்சுப்புறீங்க. எந்திரி வா வா கிளம்புனா டைம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே இன்னும் கொஞ்சம் சூரிய விடியல நம்ம கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3 மணி தான் ஆகுமா. இங்கே வந்து தூங்கினது வந்து ஒரு 8 மணிக்காக தூங்கியிருப்பீங்க. 3 மணி ஆகிறோடனே மறுபடியும் எந்திரிச்சு மேகி பாக்கெட் நல்லா மறுபடியும் எல்லோரும் கிண்டி உட்காந்து சாப்பிட்றீங்க. இப்போ வந்து ஏன்னா வந்து இனி போக நம்மளுக்கு சாப்பிட்ற டைம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து 3 பேருமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இதெல்லாம் கழுவிட்டு உள்ளே பேக்கில் போட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிங்க. அப்படியே வந்து கிளம்புறீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க. அன்னைக்கான டேவும் வந்து போகுது. அன்னைக்கு நைட்டு என்னதுன்னா வந்து அவர் போகிற வழியில் வந்து ஒரு இடம் இருக்கும். அதே மாதிரி ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கும். அது ஓகே ஃபைன் நம்ம நேற்றுக்கு காட்டுக்குள்ளே படுத்தோம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை வந்து ஃபுல்லாக இது பண்ணாமல் லைட்டாக ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து 3 பேருமே வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பீங்களா. அவர் வந்து ஜங்குக்கு வந்து இந்த சைடு உட்காந்துருப்பாரு ரைட் சைடு. இந்த சைடு வந்து உங்கள் தங்கச்சி உட்காந்துருக்கும். நீங்கள்
நடுவில் உட்காந்துருப்பீங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் முதல் நாள் ஃபுல்லாக தூங்கல. அவர் இந்த சைடு ஷோல்டரில் தூங்குறாரு, இந்த சைடு ஷோல்டரில் வந்து உங்கள் தங்கச்சி தூங்குதா. நீங்கள் பார்க்குறீங்க, சரி இவர் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எதுவுமே பண்ணல. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக ஷோல்டரில் தலையை வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கையை ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்குறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுற அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அவர் மூஞ்சி எட்டி பார்க்குறீங்க, ஐயோ என்ன அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் சண்டை போட்டிருப்பீங்களா, அப்பயே வந்து அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்ன இவன் செம்மையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே சண்டை போடுவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் தூக்கி போட்டு உங்களை அடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். ப்ளஸ் அப்படியே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. அப்படியே அவர் படுத்துருக்கட்டுமே அப்படின்னு படுத்துருக்குன்ட்டு நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சியை வந்து லைட்டாக அப்படி தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. தலையில் மட்டும் தட்டி கொடுப்பாங்க, ஷோல்டர் தூங்கணும் அந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த சைட் ஜங்குக்கு பார்க்குறீங்க, அடே என்னடா டேயில் பார்த்தா மில்க் மாதிரி இருக்குது, நைட்டில் பார்த்தா சில்க் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் தூங்கிடுறீங்க. ஏன்னா அது ரொம்ப அபண்டனான ஒரு வீடு அப்படின்றனால வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்து தூங்கிட்டீங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் உங்களுக்கே அது உந்துதலில் முழிப்பு தட்டிட்டு நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து சாரி சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நேற்றுக்கு நான் தூங்கல, நேற்று நீங்கள் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மூணாவது நாள் வந்து அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் அந்த மருந்தை வந்து எடுத்துடலாம் அப்படின்ற டைமில் வந்து அலெக்ஸ் பார்த்துருவோம். அலெக்ஸ் டீமில் யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு அலெக்ஸ் வந்து விரட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் 3 பேருமே தடன்னு ஓடுறீங்க. 3 பேருமே ஓடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து அடிச்சு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கன் ஷூட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி தப்பிச்சு வந்துட்டு பார்த்தா அந்த அந்த வழியிலேருந்து மிஸ் ஆகிட்டிங்க. அந்த ஈஸி ஷார்ட்கட்டில் போகிற வழியை மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இன்னும் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போகிற மாதிரி இருக்குமா. ஜங்குக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கு. ஐயோ நாசமாக வளங்காமல் போகிறவன், நாசமாக போகிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் அவங்க தங்கச்சி கத்திட்டு இருக்கு, அங்கிட்டு வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். இப்போ வேறு வழியை நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு இது 3ஆவது நாள் நைட் ஆகிடுச்சு. 3ஆவது நாள் நைட்டு நீங்கள் தூங்கலை, நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கீங்க. 4ஆவது நாள் காலையில் போய் வந்து அந்த இடத்த நீங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு சொல்கிறான், சீரியஸாக இது இங்கே இருக்கா அப்படின்னே, கன்ஃபார்ம் அப்படின்னே, உண்மையாலேவா அப்படின்னே, டேம் ஷுர் அப்படின்றீங்களா உடனே ஜங்குக்கு பார்க்குறான். எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னோடனே, என்ன சொல்கிறேன் நம்பிக்கை இல்லைன்னா அப்போ நான் என்ன போய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா உடனே, இல்லை இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை, இது வந்து ஒரு மலைவாழ் கிராமம், இங்கே இருக்க எப்படி வாய்ப்பு இருக்குது, இங்கே இருக்க மக்களே வந்து அவங்களுக்கு வேலைன்னா மட்டும்தான் கீழே இறங்கி வருவாங்க இந்த மலையை விட்டு. அப்படி இல்லைன்னா வந்து அவங்களே வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவங்களே வந்து காய்கறியை கூட அவங்களே விதைச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கவங்க எப்படி உங்கள் அண்ணன் இங்கே வந்து மருந்து வச்சுருப்பான்னு நீ சொல்கிறேன், நீ எப்படி நம்ப சொல்கிறேன் அப்படின்னே, நம்பிக்கை இல்லையா என் கூட வந்து மலையில் ஏறுங்க, அப்படி நம்பிக்கை இல்லைன்னா போங்க, நாங்கள் 2 பேர் பார்த்துக்குறோம், நாங்கள் ஃபஸ்ட்டு டேவே நாங்கள் 2 பேர் தனியாக சர்வேல இருந்தோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விறுவிறுன்னு நடக்கிறீங்க. ஜங்குக்கு போகவும் மனசு இல்லை, வரவும் மனசு இல்லையா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 3 பேரும் அப்படியே ஒன்றா நடந்து போயிட்டே இருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறீங்க. பாட்டி பாட்டி அப்படின்ட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கீங்களா, யாருன்னே அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஆஹா ஒயன் பேத்தி என்ன இந்த பக்கம், ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த பக்கம் வந்து, குட்டி குழந்தைய பார்த்தது இப்போ வந்திருக்கு. உங்கள் அண்ணன் தான் வந்து போன வாரம் வந்துட்டு போனான்னா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் பாட்டி அப்படின்னே, என்ன அப்படின்னே, ஒன்றும் இல்லை சரி வந்து எங்கள் அண்ணன் ஒரு பொருள் கொடுத்துருப்பான்ல எங்கே அது அப்படின்னே, அதுவா அந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுறாங்க. பார்க்குறீங்க, அதுதான் அந்த கரும்பத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு சொன்னோன்னே ஜங்குக்கு வேகமாக போகிறாரு. உடனே வந்து அந்த பாட்டி பார்க்கணும், ஏப்பா யார் பண்ணி, பாட்டி ஒன்றும் இல்லை, அவர் போய் அந்த பொருள் எடுக்க தான் வந்திருக்காரு அப்படின்னே, அப்படி என்ன பொருள் ரொம்ப வந்து பதட்டமாக வச்சுட்டு போனோடனே, அது கொஞ்சம் வேலை சம்மந்தமான பொருளாக தான் எடுத்துகிட்டு போக வந்திருக்கோன்னே, சரி அவன் எங்கன்னே, அவன் வேலையில் பிஸியாக இருக்கேன் அதனால தான் எங்களை அனுப்பிச்சி விட்ருக்கான் அப்படின்னே, சரி சாப்பிட்டு போனோன்னே, இல்லை பாட்டி நாங்கள் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கோம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னோடனே, அப்படியே வந்து அந்த பாட்டி வந்து இந்த பிள்ளையை பார்க்குறாங்க, இது உன் தங்கச்சி தானே. ஆமாம் எவ்வளோ பெருசாக வந்திருக்கா பாருங்க அப்படின்னே, ஆமாம் ரொம்ப பெருசாக இருக்கா, இருந்தாலும் நீ தான் அழகாக இருக்கானே, அப்படி பார்க்குறீங்க. பார்த்தியா அப்படின்ட்டு பார்த்தோன்னே, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா சரிம்மா நீ 2 பேரும் அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கு பார்த்தோன்னே அப்படியே வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணிலே பேசுனீங்களா, ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி இந்த பாட்டி நம்மளை இவ்வளோட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே பேசி முடிச்சுட்டு, சரி இப்போ மருந்து கிடச்சிச்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்த்து கேட்குறீங்க. ஏன்னா அந்த ஆக்வர்ட்னஸ் நம்ம குறைச்சாகணும்ல, அதனால வந்து நீங்கள் கேட்குறீங்க, அது நாங்கள் இந்த நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, வேறு என்ன அடுத்து கொண்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. ஓகே ஃபைன் கொண்டு போகிறோன்னா வாங்க கொண்டு போனோடனே, அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு வழி வச்சுருக்கோம் அப்படின்னா, என்ன அது அப்படின்னே நாங்கள் அப்படி ஹெலிகாப்டர் வர சொல்லிக்கோன்னே,
வாட் அப்படின்னோடனே, ஆமாம் ஹெலிகாப்டர் தான் வர சொல்லியிருக்கோம், கீழே போனால் கண்டிப்பாக நம்மளை விரட்டுவோம், அதனால் வந்து நான் ஒரு இடத்துல வச்சு சொல்லிட்டேன் இப்படி சி சீனியருக்கு வந்து சொல்லிட்டேன் இப்படி ஹெலிகாப்டர் அனுப்பிச்சுடுங்க, நாங்கள் போனதுக்கப்புறம் மருந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சுடுங்கன்னு அவரும் சரின்ட்டாருன்னு. அப்படியே எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour ஆகும். இன்னும் 1 hour ஆகுமோனே அந்த பாட்டி இதை கேட்டு 1 hour ஆகுமா இருங்க அப்போ சாப்பிட்டு போயிருங்கன்னே. உங்களுக்கும் பயங்கரமான பசி தானே இருந்திருக்கும், அப்படியே 3 பேர் அப்படி பார்க்குறீங்க, சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்த்துக்கிட்டுன்னு, ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேர் கை காலெலாம் கழுவிட்டு சும்மா வாயை மட்டும் குடிச்சிட்டு இங்கே எங்கே ப்ரெஷ்ஷுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்களா. அந்த டைமில் வந்து ஹெலிகாப்டர் வந்துச்சு. அப்படியே வந்து நீங்கள் பாட்டிட்டு சொல்கிறீங்க, பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி, நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் தேங்கு இவன் எல்லோரும் 3 பேர் வரோம் அப்படின்னோடனே, சரி வாமா வாமா இந்த தம்பியை கூட்டு வரணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை இவர் கிடையாது அப்படின்னோடனே அப்படியே வந்து அந்த தம்பி பார்த்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு வரையா பாருங்கன்னு, நான் வரேன் பாட்டி அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க. வேணாலும் சொல்ல வேண்டியது என்னன்னு, இல்லை அவங்க பாசமாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க எதுக்கு கேட்டாங்க அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் அக்கலாக பார்க்குறீங்க. இன்னும் தெரியல எதுக்கு கேட்டாங்க அப்படின்ட்டு அவர் அப்படின்னு நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு, சரி போங்க மேலே மருந்து அப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஹெலிகாப்டர்லேருந்து கயிறு போட்டிருப்பாங்களா, இவர் வந்து அந்த மருந்தை பிடிச்சிட்டு ஏறுறாரு. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியும் ஏறுது. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிக்கிட்ட வந்து பாய் சொல்லிட்டு நீங்களும் ஏறுறீங்க. அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க. ஹெலிகாப்டர் வந்து ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அது மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குமா, அதுவும் வந்து ஊரை விட்டு அவுட்டரில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு இன்னும் தள்ளி போகணும். அதுக்கு வந்து ஒரு 1 hourக்கு மேலே ட்ராவல் டைமிங் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பயங்கரமாக 3 பேருக்குமே இப்போ தூக்கம் பயங்கரமாக சொக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களை கூப்பிட வந்ததே வந்து அந்த உங்ககிட்ட காலில் பேசியிருப்பார்ல அந்த சீனியர் தான் கூப்பிட வந்திருப்பாரு. நீங்கள் வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு யாருமே நம்பிக்கை இல்லை அப்படின்றது நீங்கள் பேசுகிறதே தெரிஞ்சிச்சா, ஸோ அதனால தான் அவரே கூப்பிட வந்திருப்பாரு. அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஹெலிகாப்டரில் ஏறினோடனே ஒரு மாதிரி சந்தேகமாக தான் பார்ப்பீங்களா. அப்பயே அவர் சொல்லுவார், நீ தான் நான் என் கூட பேசினேன் அப்படின்னோடனே, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னோடனே, நான் தாம்மா அப்படி வந்து உங்கள் அண்ணனுக்கு இது பண்ணேன் அப்படின்ட்டு எல்லா கதையும் அவர் அந்த ஃபோனில் வந்து என்னென்ன கான்வர்சேஷன் நீங்கள் சொன்னீங்களோ அதை வந்து அப்படியே எதுவுமே மாறாமல் சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே 3 பேருக்குமே வந்து கொஞ்சம் நேரம் போக போக அந்த காற்று வந்து அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்தை சொக்க ஆரம்பிச்சோம். அப்படியே 2 பேர் 3 பேருமே அப்படியே ஒருத்தவங்க ஷோல்டரில் வந்து சாஞ்சு தூங்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கு ஷோல்டரில் அப்படியே சாஞ்சு தூங்குறது, உங்கள் தலைமையில் ஜங்குக்கு தலையை வைக்கிறது, உங்கள் முதுகில் வந்து உங்கள் தங்கச்சி மூஞ்சி வைக்கிறது, இந்த மாதிரி 3 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சீனியர் பார்க்குறாரு, என்ன அது இது இவங்களுக்கு ஒரு நாளுக்குள்ளே எதுவும் நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் வந்து சரி அசைஞ்சு தூங்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு முழித்துட்டு, நீங்கள் 2 பேரும் பேன் தூங்குறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே கண்ணை கசிச்சு பார்த்தா நீங்கள் வந்து ஷோல்டரில் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே லைட்டாக பார்த்துட்டு சிரிக்கிறார். இதை சீனியர் பார்த்துட்டாரு. அப்படியே வந்து அந்த மிரர் இருக்கும், நம்ம பின்னாடி என்ன வருது அப்படின்ட்டு எல்லா சைடும் பார்க்குறதுக்காக மிரர் வச்சுருப்பாங்க. அந்த மிரர் வந்து இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து அதில் பார்க்குறாரு. ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே வந்து கேஷுவலாக அப்படி ஜன்னலில் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, சரி ஏதோ ரூட்டு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் வந்து ஒரு 50 மினிட்ஸ் ஆனோடனே வந்து ஊசி போடுறாரு அவரே. இப்படி வந்து எந்திரிக்கமா வந்து நம்ம இறங்க பார்க்குறோம் அப்படின்னே அப்படி நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, ஷோல்டரில் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அவர் பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஒரு மாதிரி இப்படி பேன் படுக்குறீங்களா. அவர் பார்க்குறாரு, என்ன சொன்னோடனே ஒன்றும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்தோடனே நீங்கள் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே 3 பேர் வந்து கயிறில் இறங்கி வந்துட்டே இருக்கீங்க. அவர் பார்க்குறாரு, அந்த சீனியர் சீஃப் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு, என்னம்மா இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னே, அதெல்லாம் தெரியும், காலேஜ் படிக்கும்போது பழகணுன்னே. உனக்கு எப்படி குழந்தை தெரியும் அப்படின்னே, இவ தான் எனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தங்கச்சி வந்து உங்களை கை காட்டுது. அதுக்கப்புறம் அந்த மருந்தை வந்து வாங்கிட்டு போய் தடத்தடன்னு அங்கே மிலிட்ரியில் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்களோ அவங்க வந்து வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு ஓடுறாங்க. ஏன்னா வந்து மருந்தை கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்களுக்கு வந்து உளவுத்துறையிலேருந்து தகவல் வந்திருக்கு. இப்படி வந்து ஜாம்பிஸ் வந்து அதாவது நீங்கள் இருந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பேரை வந்து கடிச்சு வந்து வைரஸ் பரப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற தகவல் வந்திருக்கும். அதனால வந்து நியூஸில் உடனே வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி டவுட்டாக இப்படி வந்து ஒரு மாதிரி வந்து பேரிடர் அப்படி இப்படின்னு எதாவது உருட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ கன்ஃபார்மாக ஜாம்பி அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை சொல்லணும்னு எல்லாம் வீட்டில் வாயை மட்டும் உட்காந்துருப்பாங்க. அப்படின்னும்போது இப்போ வந்து அவசர நிலையை வந்து பிரகடனம் பண்ணினோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆன்டிடோட வந்து இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த சீஃப் இருக்கார்ல, சீனியர் சீஃப், அவர் வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாரு. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆன்டிடோட் நம்மக்கிட்ட இல்லை எப்படி வந்து சோல்ஜர்ஸை வந்து தைரியமாக அமுச்சு விட்றது, இன்கேஸ் வந்து அந்த ஜாம்பிஸில் அட்டாக் ஆனவங்க வந்து
சோல்ஜர்ஸை கடிச்சா நம்ம சைடு பாதிப்பு அதிகமாக இருக்கும்ல, அதனால வந்து எந்த ஒரு சோல்ஜரையும் வந்து ஊருக்குள்ளே இறக்காமல் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கையில் ஆன்டிடோட் கிடைச்சனால வந்து சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே மொத்த மிலிட்ரி எல்லா அந்த மொத்த சிட்டியில் இருக்க எல்லா மிலிட்ரி யூனிட்டில் இருக்கவங்களையும் வந்து சிட்டிக்குள்ளே வந்து இறக்கியிருப்பாங்க. ஏதாவது ஜாம்பி அட்டாக் நடந்தால் நீங்கள் வந்து அவங்கள வந்து மயக்கப்படுத்தி ஷார்ட் பண்ணி கொன்ற வேணாம், மயக்க ஊசி போட்டு மயக்கம் மட்டும் படுத்தி நம்ம இதுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்களும் அதே மாதிரி மிலிட்ரியிலேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு வந்து அப்படி போகிற வழியில் யாராவது தென்பட்டா டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு மயக்கப்படுத்தி மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு தனி பில்டிங் இதுக்குன்னே பிடிச்சிட்டு அங்கே வந்து அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவங்கள வந்து ஹேண்ட் கஃப் பண்ணி கட்டிலோட கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே மருந்து தயாராக ஏன்னா வந்து தியாகம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அது மாதிரி இங்கே இருக்க டாக்டர்ஸும் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. பட் வந்து அந்த சீரியஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய உங்களுக்கு வந்து இப்போ தான் அப்பாடா குறைஞ்சிருச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சீனியர் சீஃப் கிட்ட போகிறீங்க. சீஃப் அப்படின்னோடனே என்னோட எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான், இங்கே இல்லையே நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னோடனே உங்கள் அண்ணனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம், தேடினா நாங்கள் கண்டுபிடிச்சா நம்ம உங்ககிட்ட கொண்டு வந்துடுறோன்னே. அப்புறம் அந்த புறம்போக்கு எங்கே இருக்கா அப்படின்னே, புறம்போக்கு அது யாருமா அப்படின்னோடனே இந்த அலெக்ஸ் தான் அப்படின்னோடனே அவனுக்கு தேடிட்டு தான் இருக்கும், அவனுக்கு வந்துட்டு கிடச்சானா அவனுக்கு கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு. ஓகே 2 பேர் கிடச்சாலும் எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இது பிரச்சனையே நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே இங்கேயே தானே இருந்துகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குக்கு மேலே ஆனோடனே வந்து இப்படி வந்து சீஃப் வராரு உங்ககிட்ட. நீங்கள் அது வரைக்கும் மிலிட்ரி யூனிட்டில் தான் தங்கிட்டு இருப்பீங்க. சீஃப் வந்து இப்படி சொல்கிறார், நீங்கள் வாங்க வரனே என்னாச்சுனோடனே உங்கள் அண்ணன் வந்திருக்கானோடனே நீங்கள் போய் பார்த்தா உங்கள் அண்ணன் மூஞ்சி தானே, அதாவது தேவைக்கு மூஞ்சியானே சந்தேகப்படுற அளவுக்கு மூஞ்சி அடிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் ஓடி போய்ட்டு அப்படியே தேவை கட்டி பிடிச்சி அழுதுட்டேங்க. தேவை வந்து ஜங்குக்கு தான் கூட்டு தருவா. ஜங்குக்கு பார்க்குறாரு, பரவாயில்ல பாசமான பிள்ளையே ஓல அவங்க அண்ணன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு தேவைங்க பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டே அடிக்கிறீங்க, போட்டு நெஞ்சில் குத்துறீங்க. சனியை முடிச்சவனே விளங்காதவனே நீ சாகுறதா தனியாக சாக வேண்டியதானே, எங்கள் 2 பேரும் எதுக்கு அதுக்குள்ளே இழுத்து விட்றேன் அப்படின்ட்டு கத்துறீங்க. அப்போ தான் ஜங்குக்கு நினைக்கிறேன், ஐயே இப்போ தானே உன்னை பற்றி நல்லதாக நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி பண்ணுறியம்மா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டேவும் அப்படியே வந்து தேங்க வந்து 2 பேரையும் பார்த்துட்டு மூஞ்சி அப்படி கப் பண்ணிட்டு கண்ணீர்லாம் தொடச்சி விடுறாரு. இல்லை எனக்கு வந்து வேறு யாரும் நம்புறதே தெரியல, அதனால தான் உன்னைய நம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு மாதிரி முடியாதவங்க பேசுனா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுகிறோன்னே உனக்கு இன்னும் அழுகு வந்துச்சு. ஏன்டா இப்படி பேசுகிற, ரொம்ப அடிச்சிட்டானா அந்த நாசமாக போகிறவன் என் கையில் கிடச்சா அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்களா. ஹாசினி அதை விட கத்துது. அவன் பார்க்குறாங்க, சீனியர் சீஃபும் பார்க்குறாங்க, ஜங்குக்கும் பார்க்குறாங்க. ஐயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்து தான் டைம் போயிட்டே இருக்குது. தேங்க வந்து அப்பப்போ போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வேணாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுறா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் வேலை பண்ணுறாங்க. ஃபுல்லாக வந்து இந்த ஆன்டிடோட ஹெல்ப் அதாவது உருவாக்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸ்லேயே மொத்த சிட்டியில் இருக்கிற ஜாம்பிஸை ஃபுல்லாக வந்து நார்மலாக வந்து மாற்றிக்கிட்டு வருவாங்க. அந்த அலெக்ஸி அட் த சேம் டைமில் வந்து கண்டுபிடிக்கும் போது அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி வந்து சீனியர் சீஃப் வந்து சொல்கிறாரு, இப்படி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. எங்கே இருந்தாலும் இப்படி ஒரு இடத்துல பதுங்கிட்டு இருந்தால் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே ஃபைன் நீங்கள் கூட்டு மட்டும் போகிறீங்களா, நான் அவன்கிட்ட வந்து ஒரே ஒரு இது மட்டும் சொல்லணுன்னே, இல்லைம்மா அதை எப்படி கூட்டு ப்ளீஸ் கூட்டு போங்களேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சனோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அங்கே பார்த்தா தேவை நிற்கிறான். ஜங்குக்கு வந்து நின்றுட்டுருக்கா, சுற்றி 4 சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. அப்படியே வந்து நீங்கள் வரீங்க, அப்படியே வந்து நீங்கள் சோல்ஜர்ஸ்லாம் பார்க்குறீங்களா, நான் வந்துட்டு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலெக்ஸ் கிட்ட பேசணும்னு சொன்னோடனே அந்த சோல்ஜர்ஸை பார்த்தோன்னே சரி அவங்க வெளியே போயிட்டாங்க. சீஃப் வந்து வெளியே போங்கன்னு சொன்னே வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்து ஜங்குக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருக்காங்க. உங்கள் அண்ணன் ஜங்குக்கு சீனியர் சீஃப் மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் வந்து ஜங்கு அதாவது அந்த அலெக்ஸ் கிட்ட வந்து கட்டி போட்டு அப்படியே மூஞ்சியை பிடிச்சி நலம் வச்சுட்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்படியே வந்து சேர்லேயே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே அவர் மூஞ்சியை வந்து அப்படியே இந்த பக்கம் அப்படி பேன் தூங்கிட்டு இருக்கும். அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே அவங்க மூஞ்சிக்கு நேரம் வச்சுட்டு என்னமோ அன்றைக்கி சொன்னியே எங்கே திரும்ப சொல்லு, அன்றைக்கி என்னமோ சொன்னியே நான் சொல்லுடானோடனே அவன் வழியில் கத்துறேன்னா நீங்கள் பிடிச்சி ரொம்ப அப்படியே அழுத்தி உங்கள் நெகமெல்லாம் வந்து அவன் கன்னத்தில் படுற மாதிரி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா. சொல்கிறேன் என்னமோ 3ஆம் தரமே எனக்கு கட்டிக்கிறேன்னு சொன்னல, பாடா இப்போ கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க. எல்லாம் பார்க்குறாங்க, ஐயா அப்படின்ற மாதிரி உங்களை பிரித்து விட வந்துட்டாங்களா. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, என்னடா சொன்னால் அந்த பிள்ளையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடிக்கிறாரு. தேவை ஒரு பக்கம் வந்து அடிக்க வராரு. அப்படியே வந்து உங்களை வந்து இந்த சீனியர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி கிளம்ஸியாக போயிட்டுருக்கா. 3 பேர் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் கத்தனோடனே அப்படியே 3 பேர் வந்து வெளியே வந்துடுறீங்க. அப்புறம் வந்து தேவை கேட்குறேன், உண்மையிலே உன்னை பார்த்து இப்படி சொன்னானா அப்புறம்
ஆமாண்டா நான் இப்படி என்னை பார்த்து சொல்லிட்டான் அப்படின்னே, இரு நான் அவனை போய் வாய உடைச்சிடுறேன், விடு விடாம நான் அவளை அடிச்சிட்டேன், எனக்கு அது போதும், அன்னைக்கே அவனை அடிச்சு போட்டு தான் வந்தேன் அப்படின்னே, என்ன சொல்கிறேன்னே தலையில் ஒரு தழும்பு இருக்குல்ல அது நான் அடிச்சதுனால வந்ததுதானே, அப்படியே வந்து தேவை பார்த்து சிரிக்கிறார், ப்ரவுட் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு சிரிக்கிறாரா. ஜங்குக்கு பார்க்குறாரு, ஐயா என்ன அந்த பிள்ளை அடித்து மண்டையை உடச்சிட்டு வந்திருக்கேன்னது நீ சிரிக்கிறாங்க அப்படின்னு, என்ன குடும்பம்டா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே தான் போகுது டைமு. ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவரி பண்ணிட்டு மக்கள் வந்து வெளியே வரதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்பயுமே வந்து மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் அங்கங்கே ஊருக்குள்ள நிற்பாங்க. இன்கேஸ் எவனாவது ஒரு தென்னும் வந்து வெளியே வராமல் இருந்து இப்போ வந்துட்டானா அவனை சுட்டு பிடிக்கணுன்றக்காண்டி மிலிட்ரி வந்து மக்களோட மக்களாக கலந்து நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி திரும்ப ஒரு மீட்டப் மாதிரி வச்சுருப்பீங்க. மீட்டப்பில் வந்து அதாவது ஒரு இடத்துல நின்று மீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ராயல் என்ஃபீல்டோட சவுண்டு கேட்குது, எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து பொதுவாக கேர்ள்ஸுக்குனாலே ராயல் என்ஃபீல்டு பிடிக்கும்னா நீங்கள் வந்து யார் அது அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பைக் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்குது. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரோட்டுக்கு பக்கத்தில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே கூலாக வந்து அந்த கலரிட்டு உங்களை பார்த்தோன்னே அப்படியே நீங்கள் ஆன்னு பார்க்குறீங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் மிலிட்ரி அதாவது ஹாஃப் மிலிட்ரி கெட்டப்பில் தானே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, ஷூஸ் அந்த மாதிரி போட்டு நார்மல், அதாவது மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் வீட்டுக்கு லீவுக்கு வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அப்படியே பார்க்க செம்மையாக இருக்காரா. நீங்கள் அப்படியே ஆண் பார்க்குறீங்க. சுற்றி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு அப்படியே ஆணும் ஜொல்லு ஒன்று தான் வடியாத குறையில வந்து ஆண் பார்த்துருக்கேன். ஜங்குக்கு வந்து அப்படியே மாதிரி ப்ரௌடாக இருக்குது, நான் யார் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே ஒயன் அப்படின்னோடனே நீங்கள் வந்து அப்படியே இன்னுமே ஷாக்கில் தான் இருக்கீங்க. அப்படியே வந்து டக்குன்னு முன்னாடி உங்கள் கண்டுக்கு மாட்டேன்ட்டு இப்படி சொடக்கப்பட்டு ஒயன் அப்படின்னோடனே, ஜங்குக்கு எப்படி இருக்கு அப்படின்னோடனே, நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே தான் சில பேர் யாரும் பாஸ் அவுட் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிட்டு இருக்கீங்க. இதோட இன்னைக்கான இந்த சர்வைவா அப்படின்ற ஒரு ஒன் ஷாட்டை வந்து முடிச்சுக்கலாம். எப்படின்னு தெரில, உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. ஏதோ ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம், சரி இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மிலிட்ரி கெட்டப்பில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு தான் அந்த எஃப்எஃப் வந்து யோசித்தேன். இது சும்மா ஒரு மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு மைல்டான ஒரு இது, எந்த ஒரு ரொமான்டிக் சீனும் எதுவுமே இல்லாமல் சும்மா லைட்டாக வச்சுருந்தேன். சரி ஓகே, இது எப்படி இருக்குன்னு வந்து சொல்லி பாருங்கள். ஒரு நியூ ட்ரை, புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காண்டி இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, எப்பயும் போல தான் பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை டேசிஸ். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள்.